வணக்கம். நடந்தது என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 29வது நினைவு தினம். அடுத்த மாதம் ஜனவரி 17 அவரது நூற்றாண்டு. எம்ஜிஆர் என்பது ஒரு மந்திரச் சொல்லா? அவர் தமிழக மக்களின் வழிபாட்டு தெய்வமா? நினைவு தினமானாலும் சரி, அவருடைய பிறந்த தினமானாலும் சரி, இயக்கங்கள் செய்கிற வேலையை விட பொதுமக்கள் ஆங்காங்கே இன்றைக்கும் சாலைகளில் அவருடைய படத்தை வைத்து அதற்கு மாலை போட்டு அதற்கு ஊதுவத்தி வைத்து தங்களுடைய குல தெய்வமாக அந்த மனிதனை பார்த்தார்கள். எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து ஃபினாமினனை போல உலகத்தில் வேறு எங்காவது உண்டா? எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள், சாதித்தார்கள், மக்கள் மனதில் இடம் பிடித்தார்கள். ஆனால் இப்படி ஒரு மந்திர சக்தியில் மக்களை கட்டி போட வைத்தது எது? அவர் இறந்து 29 ஆண்டுகள் ஆகிறது. 72ஓடு நடிப்பதை நிறுத்திவிட்டார். இன்றைக்கோ பல தொலைக்காட்சிகள் வந்துவிட்டது. அவருடைய திரைப்படங்களை பல 100 முறை மக்கள் வீட்டிலிருந்தே பார்த்து விட்டார்கள். ஆனாலும் இன்றைக்கும் திரையரங்குகளில் அவருடைய பழைய வண்ணப்படங்களை பவட்டால் புது படங்களை விட அதிக வசூலாகிறது என்று தியேட்டர் உரிமையாளர்கள் செய்கிறார்கள். அதோடு அல்லாமல் அவர் 72இல் துவக்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கம் மக்களுக்குள் ஊடுருவிவிட்டது. ஏழைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்று மக்கள் நம்புகிறார்கள். புரட்சித் தலைவரின் 100வது பிறந்த நாள் வரப்போகிறது. அவர் கண்ட இயக்கமும் அதே போல 100 ஆண்டு தாண்டி வெற்றி நடை போடும். புரட்சித் தலைவரின் வாரிசு புரட்சித் தலைவி அம்மா, அவரை தொடர்ந்து சின்னம்மா என இந்த நல்லாட்சி தொடரும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கத்தை ஒரு தள்ளி நின்று பார்த்தவர்கள்தான் பத்திரிகையாளர்கள். அதனால்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு 3 பத்திரிகையாளர்களை அழைத்திருக்கிறோம். அவர்கள் திரு ஷியாம், மூத்த பத்திரிகையாளர், வணக்கம். மருது அழகராஜ், பத்திரிகை ஆசிரியர், வணக்கம். துரை கருணாஸ், பத்திரிகையாளர், வணக்கம். புரட்சித் தலைவரின் 29வது நினைவு தினம். அடுத்த மாதம் நூற்றாண்டு விழா வரப்போகிறது. இன்னமும் அவர் புகழ் மறையவில்லை. தொலைக்காட்சியில் எத்தனை முறை பார்த்த படமாக இருந்தாலும் இன்றைக்கும் திரையரங்கில் பார்த்தால் புது படத்தை பார்க்குற மாதிரி கூட்டம் குறையவில்லை. எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து மந்திரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழ்நாட்டு அரசியலானாலும் சரி, திரையுலகமானாலும் சரி, பொது வாழ்வு என்றாலும் சரி, தமிழகம் கடந்து அகில இந்திய அளவிலுமே ஒரு மிகச்சிறந்த மாமனிதராக வாழ்ந்து மறைந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு முறை வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்தியாவிலே மக்களை ஈர்க்கின்ற தலைவர்கள் யார் என்று ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறாங்க. அப்போ அவங்க முடிவுக்கு வந்தது, இந்திய அளவில் 2 பேர் மக்களால் நேசிக்கப்படுகின்ற மாபெரும் தலைவர்கள் என்று. ஒன்று பண்டித ஜவஹர்லால் நேரு, இன்னொன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவங்க அப்படி தான் கணிச்சிருந்தாங்க. ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தில் தமிழகத்திற்கு வந்த எம்ஜிஆர் பல உச்சங்களை தொட்டிருக்கிறார். நாடக உலகமானாலும் சரி, திரையுலகமானாலும் சரி, அரசியல் களமானாலும் சரி, அவர் ஒரு சக்கரவர்த்தியாகவே வாழ்ந்து மறைந்திருக்கிறார். இதற்கு என்ன காரணம்னா, அவர் ஒரு மக்களால் நேசிக்கப்பட்ட, மக்களால் பூஜிக்கப்பட்ட ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வள்ளல் தன்மை. நாடக உலகத்தில் 1930களில் அவர் சென்னைக்கு வந்து சினிமா சான்ஸ் தேடுற போதே ஒரு முறை அவர் தங்கியிருந்த அந்த சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற அந்த யானைக்கவனி பகுதியில் குடியிருக்கிற காலகட்டத்தில் அடையாறில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை பார்க்க போனோம். அவங்க அம்மா 2 அணா கொடுத்து சாப்பாட்டுக்கு வச்சுக்க, பஸ்ஸுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவர் அந்த 2 அணாவை பாக்கெட்டில் போட்டுட்டு அங்கேருந்து அடையாருக்கு நடந்தே போகிறார். அடையாறில் அந்த பிரமுகர் இல்லை. திரும்பி வர்றபோது சத்யாசுடைய அருகிலே வருகிற பொழுது ஒரு கிழிந்த ஆடையோடு மிக ஒரு ஏழ்மையான நிலையில் எதிர்த்தாற்போல் ஒருவர் வருகிறார். அவர் திரு எம்ஜிஆர் அவர்களோடு நாடகத்தில் நடித்தவர். இவரை பார்த்தோன்னே ராமச்சந்திரான்னு கட்டி பிடிச்சி 2 நாள் ஆச்சுப்பா சாப்பிட்டு, ஒன்றுமே இல்லை, அதான் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்து ஏதாவது ஒரு சைடு ஆக்டர் ஏதாவது கிடைக்குமான்னு தான் வந்தேன். இல்லைண்ணே, நானும் அங்கே தான் போனேன், அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கெட்டில் இருந்த 2 அணாவை எடுத்து
கொடுத்துட்டார். அன்றைய காலகட்டம் 30களில் 2 அணாங்கிறது இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு சமமாக இருக்கும். ஏன்னா காலனா கொடுத்தா 2 இட்லி 4 இட்லி கிடச்ச அந்த காலகட்டங்கள். அப்போ கொடுத்துட்டு திரும்பவும் நடந்தே வந்து அம்மா பசிக்குது சாப்பாடு பண்ணு, என்னடா 2 அணா பணம் கொடுத்தனே அப்படின்ட்டு. இல்லைம்மா இந்த மாதிரி அவரை பார்த்தேன், சதாசிவம் ஏதோ பேர், அவர் ரொம்ப என்னை விட ரொம்ப மோசமாக இருந்தார், அவர் கொடுத்துட்டு வந்துட்டு. இந்த வள்ளத்தன்மை அங்கே தொடங்குது. அதே மாதிரி திரையுலகிலும் அவர் சந்தித்த சோதனைகள்ங்கிறது மிகப்பெரிய சோதனைகள். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு 22 வயதில் ஒரே படத்தில் அவர் மிகப்பெரிய நடிகரானார். ஆனால் சதி லீலாவதி தொடங்கி தன்னுடைய 36வது வயது வரை இவருக்கு சரியான வேடங்கள் கிடைக்கவே இல்லை. அவருக்கு வெற்றி என்பதே அவருடைய 36வது வயதில் தான் ஆரம்பித்தது. சொல்லுங்கள். அதுதான் இப்போ திரையுலகத்தில் அவர் 1935 இந்த படம் புக் ஆகுது. சதி லீலாவதி கந்தசாமி முதலியாரும் எம்.கே. ராதாவும் தான் ராமச்சந்திரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எஸ்.எஸ். வாசன் கதை. ஆமாம், அந்த கதையை ஆனவர் வாசன். அப்போ அவருக்கு சம்பளம் 100 ரூபாய் பேசப்படுகிறது. வாரம் காலனா நாடக உலகில் சம்பாதித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு முதலாக ஒரு 100 ரூபாய் என்பது 1935 தான் அவர் அந்த முழு தாளை பார்க்குறேன்னு தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் மாயமச்சேந்திரா, தமிழறியும் பெருமாள், பல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லேயே நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற போது தான் சாயா என்ற திரைப்படத்தில் அவருக்கு கதாநாயகன் சான்ஸ் கிடைக்கிது. அன்றைய பிரபல கதாநாயகி ருக்மணி தேவி ஏதோ ஒரு பேர், அவங்கள புக் பண்ணி மிகப்பெரிய கனவு அவருக்கு நிறைவேறியதாக அன்று தன்னுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் புலகாங்கிதப்படுகிறார். நான் கதாநாயகன் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 10,000 அடி படம் எடுத்துட்டாங்க. அப்போது ஒரு காட்சி வருது. அந்த பிரபல கதாநாயகி மடியில் திரு எம்ஜிஆர் அவர்கள் படுத்து ஒரு சீன் வசனம் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கதாநாயகனுடைய கணவன் வேகமாக போய் எம்ஜிஆரை தள்ளி விட்டுட்டு தன்னுடைய மனைவியை இழுத்துட்டு, ஒரு சாதாரண துணை நடிகன் அவன் வந்து என் மனைவி மடியில் தலை வைக்கிறதான்னு சொல்கிறான். தலைவர் அப்படியே நொந்துட்டான். ஒரு மிகப்பெரிய ஒரு இடி போல் அவருக்கு விழுந்துருச்சு. அது தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்கார், நான் என் பிறந்தேனில் சொல்லியிருக்கிறார் எவ்வளோ தூரம் அவர் வேதனைப்பட்டாருங்கன்னு. உடனே இந்த படத்தில் என் மனைவி நடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். தலைவர் வருத்தப்பட்டு வேதனையோடு உட்காந்துருக்கிற போது அந்த ப்ரொடியூசரும் அந்த டைரக்டரும் வந்து சொல்லியிருக்காங்க, இதே கதாநாயகி உன்கிட்ட வந்து நிற்பாங்க, நிச்சயமாக நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு படம் ஒன்று பண்ணிட்டு அவருமே அந்த கதாநாயகியை வச்சு எடுக்கிறேன்னு எடுத்த ஃபிலிமெல்லாம் அவர் எரிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த வேதனை இருந்தது. திரையுலகில் பிரபலமான பின்னாடி தன்னுடைய வீடு அடமானமாக கிடக்குன்னு சொல்லிட்டு அதே கதாநாயகி வந்து நின்று அந்த வீட்டை மீட்டு கொடுத்ததாகவும் வரலாற்று பதிவுகள். ராஜா சாண்டோ ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவர் வந்து தலைவரை டைரக்ட் பண்ணுற போது ஒரு மிக ஒரு கொடுமையான வெயில் கடுமையாக இருக்குது. அந்த பாறையில் சண்டை காட்சி நல்லா அமைந்தது பிறகு மறுபடியும் அவரை ரீடேக் பண்ணுற போது அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நல்லா தானே வந்திருக்கு, ஏன்னு இருக்கட்டுமா அவனுக்கு பயிற்சி நிறையா வேணும் அப்படின்ட்டு அவர் போட்டிருந்த அந்த மஸ்லின் சட்டை உருகி அவருடைய உடலில் காயமாக அப்படி பதிஞ்சிருச்சான். அந்த ராஜா சாண்டோ பிற்காலத்தில் தனக்கு வெலிங்டன் நீலகிரி மண்டலத்தில் ஒரு இடம் விற்கக்கூட முடியல அப்படின்னு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பார்த்துருக்காங்க. உடனே அவர் சூட்கேஸில் ஒரு கணிசமான தொகையை கொடுத்து நீங்கள் ஊருக்கு போங்க, அந்த இடம் விற்கிறதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சுருக்கிறார். இப்படி பல சந்தர்ப்பங்களில் ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சிகளை செய்தவங்களுக்கு கூட அவர் உதவிய ஒரு மனோபாவம் அவருக்கு ஆரம்ப கட்டத்திலே இருந்திருக்கு. திரு ஷோ அவர்கள் தான் சொல்வார், இந்த தமிழ்நாட்டில் நம்பி ஒலைய வச்சுட்டு அரிசி கிடைக்கும்னு எம்ஜிஆர் வீட்டுக்கு போகலாம். அந்தளவுக்கு ஒரு வள்ளல்தன்மை மிக்கவராக மக்கள் அவரை ஒரு நடிகராகவே பார்க்கல, ஒரு மாபெரும் தன் குடும்பத்தில் ஒருவராக, ஒரு மாபெரும் மனிதராகவே அவரை பார்த்ததுனால தான் அவருக்கு மக்கள் திலகம் அப்படிங்கிற பட்டம் வந்தது. அடுத்து அரசியல் உலகத்திற்கு வருகிறார். அரசியல் உலகத்தில் நிர்பந்தம் காரணமாக தான் அவர் வருகிறார். 1971 தேர்தல். அந்த தேர்தலில் ஒரு அபரிமிதமான வெற்றி திமுகவுக்கு கிடைக்கிறது. அந்த வெற்றிக்கு காரணமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருங்கிறது உலகறிந்த உண்மை. அந்த அபரிமிதமான வெற்றி திரு கருணாநிதி அவர்களை வந்து வேறு மாதிரியான ஒரு மனநிலைக்கு கொண்டு போயிடுச்சு. நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. தன்னை விட புகழும் செல்வாக்கு மிக்க ஒருவர் இந்த அரசியலில் இருக்கக்கூடாது, தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து தன்னுடைய பையன் மூக்காமுத்துவை கொண்டு வராரு. கட்சியினுடைய பொருளாளராக இருந்தாலும் கூட இந்த பல்வேறு வரவு செலவுகள்லாம் அவர் கவனத்துக்கு கொண்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எம்ஜிஆர் மன்றங்களை பூரா முத்து மன்றங்களாக மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி போய் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையும் கூட பொறுத்துட்டு இருக்கார். 1972 அக்டோபர் 1 எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க, ஒரு மிக மோசமான நிலை இருக்குது, மன்றங்கள் புதிய மன்றங்கள் தொடங்க விட மாட்டேங்கிறாங்க, இருக்கிற மன்றங்களை முத்து பேரில் மாற்றுன்னு சொல்கிறாங்க, இந்த நிலை நீடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் முதலாக தாமரை சின்னம்
பொறித்த எம்ஜிஆர் மன்றம் தொடங்க போகிறோன்னு அந்த ஒரு மாடல் கொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படின்னு சொல்கிறார் தலைவர், வேண்டாம், இந்த முடிவு வேண்டாம். எனக்கு வந்து மன்றமும் கழகமும் 2 கண்கள் மாதிரி தான். நான் வந்து தாயா கழகத்தை கழகிறேன், சேயா மன்றத்தை கருதுறேன். தாய் முக்கியம். எனவே நீங்கள் எந்த முடிவுக்கும் வராதீங்கன்னு அக்டோபர் 1 சொல்கிறார். ஆனால் நெருக்கடி அதிகமாக முற்றி அவருக்கு செக்குக்கு கையெழுத்து வாங்க போகிறாங்க. இது என்ன செலவுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த நிலையில் இருந்து தான் அவர் அக்டோபர் 8 திருக்கழுக்குன்றத்தில் காலையில் அண்ணா சிலை திறப்பு விழாவில் தன்னுடைய கருத்தை, தன்னுடைய மன உளைச்சல் கெடுத்துறாரு. அன்று இரவே லாய்ட்ஸ் ரோடில் சொல்லிடுறாரு. அன்றைய தினம் மதுரையில் இருந்த அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி என்ன சொல்கிறாருன்னா, 12ஆம் தேதியிலேருந்து 2 நாள் பொதுக்குழு வச்சுருக்கிறோம், பொதுக்குழு செயற்குழு கூடி முடிவு எடுப்போம்னு சொல்கிறாரு. அக்டோபர் 10 வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை கருணாநிதி அழைத்து அந்த 9 இரவே அவங்ககிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு 10 தலைவரை நீக்கிறாங்க. 12 பொதுக்குழுவில் முடிவெடுப்போம்னு சொன்னவர் 10 அனுப்பிச்சுறாரு. 10 ஒட்டுமொத்தமாக தமிழகம், நீங்கள் 1972 அக்டோபர் 10 முதல் 17 அவர் கட்சியை முறைப்படி அறிவிப்பதற்கு அந்த 7 நாட்களில் தமிழகத்தில் எம்ஜிஆர் படம் ஒட்டாமல் ஒரு வாகனம் போக முடியாது. நான் அன்றைய தினம் வத்தலகுண்டு நகரத்தில் இருந்தேன். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், திருப்பத்தூர் தொழிலதிபர், கொடைக்கானலிருந்து ஊருக்கு வரணும், வத்தலகுண்டில் நிறுத்தி, அவர் மிகப்பெரிய ஒரு காங்கிரஸ் தியாகி குடும்பத்தில் சேர்ந்தவர். 4 படங்கள் வாங்கினார். 2 எம்ஜிஆர் படம், 2 இந்திரா காந்தி படம். ஃப்ரெண்டில் அதே மாதிரி எம்ஜிஆர் இந்திரா காந்தி, பின்னாடி எம்ஜிஆர் இந்திரா காந்தி. அந்த படத்தை ஒட்டிட்டு புது கார் அது அவர் போனார். அந்த மாதிரியான ஒரு நிலைமை, ஒரு தன்னெழுச்சியான போக்கு இருந்தது. எம்ஜிஆர் மீது ஈடுபாடுடைய மக்களும் அவருடைய தொண்டர்களும் அனுதாபிகளும் அங்கங்கே கட்சி தொடங்கிட்டாங்க. தொண்டர்கள் தொடங்கிய கட்சிக்கு தலைமையேற்கத்தான் திரு எம்ஜிஆர் வந்தார். அவருடைய அரசியல் வளர்ச்சி என்பதே இன்றைக்கி சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரு ஆர்.எம். வீரப்பன் உட்பட பல பேர் சொன்னாங்க, வேண்டாம், உங்களை திரையுலகத்திலிருந்து ஒழிச்சிருவார், அரசியல் உலகத்திலிருந்து முழுமையாக அவங்களை அப்புறப்படுத்திடுவார் கருணாநிதி, அத்தகைய குணாம்சம் கொண்டவர். திரு காளிமுத்து அவர்கள் சொல்லுவாங்க, எல்லோரும் விஷம் கொடுத்து கொன்றால் வெல்லம் கொடுத்து கொள்வதிலேயே கருணாநிதி வல்லவர் அப்படின்னு பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்டவர். அதனால் நாம் வந்து கட்சியை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அது நடக்கவும் செஞ்சது. 72 உலகம் சுற்றும் வாலிபன் வெளிவருவதற்கு முன்பு அதற்கு என்னவெல்லாம் தடை போடப்பட்டது, அப்போவே அந்த படத்தோடய அவருடைய சினிமா வாழ்க்கை முடிந்ததுன்னு தான் பல பேர் கணித்திருந்தார்கள். நிச்சயமாக அந்த சம்பவத்தை சொல்கிறேன். 1972 மே மாதம் 11 படம் வரும் அப்படின்னு புரட்சித் தலைவர் அறிவிச்சிட்டார். இந்த அறிவிப்பையும் கூட திண்டுக்கல் இடைத்தேர்தலின் போது தான் அறிவிக்கிறார். அப்போ அந்த பொது மேடையில் கேட்குறார், நான் வந்து இப்போ தேர்தல் நடக்குது, மே 21 தேர்தல் நடக்குது, நீங்கள் தேர்தல் வேலை பார்ப்பீங்களா சினிமா பார்ப்பீங்களா அப்படின்னு. தொண்டர்கள்லாம் சொன்னாங்க, சினிமா பார்த்துட்டு ரெட்டிப்பு மகிழ்ச்சியோட இதை விட 2 மடங்கு அதிகமாக நாங்கள் வேலை பார்ப்போம், கட்சி வேலைன்னு சொன்னோட நிச்சயமாக வருதுன்னு சொன்னார். அன்றைக்கு திமுக தரப்பில் நிச்சயம் இந்த படம் வராது அப்படின்ட்டாங்க. திரு மதுரை முத்து அவர்கள் சொன்னார், அந்த படம் வெளிவந்தால் நான் புடவையே கட்டிக்கிறேன், வராது அப்படின்னு. வரவிடாமல் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. ஜெமினி ஸ்டுடியோவில் அங்கே அந்த படம் ப்ராசஸ் பண்ணுற போது அதை காலி பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்தது. அன்றைய தினம் ஒரு பிரபலமான அட்வொகேட் அவருடைய உதவியோட பெங்களூரில் பிரிண்ட் போட சொல்லி, இங்கேயும் பிரிண்ட் போட சொல்லி, இங்கே அந்த மாதிரி நடந்தது. திடீர்னு அந்த ப்ராசஸ் நடக்கிற போது கரண்ட் ஆஃப் பண்ணி பண்ணலாங்க, அந்த வேலைகள்லாம் நடந்தது. ஆனால் அங்கே பெங்களூரில் தான் பிரிண்ட் போட்டு அதை தமிழகத்துக்கு கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே போட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த படம் இவ்வளோ இடைஞ்சலுக்கு அப்புறம் வந்து தேவி தேட்டரில் அதுக்கு முன்னாடி அதிக வசூல் எடுத்த படம் ஆங்கில படமான மெக்கனாஸ் கோல்டு 12 லட்சம் ரூபாய் வசூலாச்சு. அதை மிஞ்சி அந்த ஒரு தேட்டரில் மட்டுமே 14 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி சாதனை படைத்த படம். மிகப்பெரிய வரலாற்று பதிவை உருவாக்கியதான் உலகம் சுற்றுப்பாளர். அது மாதிரி திரையுலகத்திலையும் அவர் மிகப்பெரிய இருந்தார். நம்ம இப்போ இந்த கட்சியை தொடங்கின காலகட்டங்களில் திமுகவினுடைய பல்வேறு நிர்வாகிகள், முதன்மை நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள், ஆட்சி மன்ற குழு, மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றிய நிர்வாகிகள் 90-95% பேர் திமுகவிலே இருந்தாங்க. ஆனால் ஒரு சிலர் எஸ்டிஎஸ், கேஏகே, காளிமுத்து, அன்றைய தினம் இருந்த எட்மண்டு, கோவிச்சல், ஒரு சில முக்கிய பிரமுகர்கள் மட்டும்தான் இங்கே இருந்தாங்க. ஆனால் 90% மேற்பட்ட தொண்டர்கள், திமுகவினுடைய தொண்டர்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள், அபிமானிகள் சேர்ந்ததுனால தான் அது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக வளர்ந்து வருகிறது. நீங்கள் அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி என்பதை ஒரு 6 மாத காலத்தில் 73 திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்திக்கிறது. அந்த இடைத்தேர்தலில் போட்டியாளர்கள் யார் தெரியுமா? இந்திரா காங்கிரஸ் சார்பாக கருசீமை, தமிழகத்தின் பிரபல தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், சிண்டிகேட் காங்கிரஸ் சார்பாக NSV சித்தன், திமுகவின் சார்பாக பொன்முத்துராமலிங்கம் நிற்கிறார்.
இந்த நேரத்தில் இந்த மும்முனை போட்டி தாக்குதல் இருக்கிற இதே காலகட்டத்தில் சிபிஎம்மும் தன்னுடைய வேட்பாளரை அறிவிச்சிருச்சு, சங்கரையா வேட்பாளர்னு. அதற்கு பிறகு தான் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கல்யாண சுந்தரம் அவர்களும் பி ராமமூர்த்தி அன்றைய மாநில செயலாளர் அவரை போய் சந்தித்து நீங்கள் இந்த முறை வரணும்னு, தமிழக அரசியல் வரலாற்றில் பிரிந்து கிடந்த இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஒரே அணிக்கு கொண்டு வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள். அது அந்த 73 இடைத்தேர்தல் தான். இரட்டை இலை சின்னம் அறிவிப்பதற்கு 21 நாள் தான், தேர்தலுக்கு 21 நாள் 20 நாட்கள் இருந்தது. வேட்பாளரை அறிவித்த பிறகு சின்னம் அறிவிக்கலை. மாயத்தேவர் என்று வேட்பாளரை அறிவித்து விட்டார்கள். வெறும் வேட்பாளர் மாயத்தேவருக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு தான் எழுதுனாங்க. அந்த சின்னத்திற்கு இடம் விட்டு ஒரு 18-19 நாட்கள் இருக்கிற போது தான் இரட்டை இலை சின்னம் அறிவிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில் இந்த 3 பெரும் சக்திகளை வீழ்த்தியது அனைத்து இந்திய அதிமுக. பதிவான ஒரு 5,40,000 வாக்குகளில் 2,60,000 வாக்குகள் வாங்கி 1,50,000 ஓட்டில் மாயத்தேவர் ஜெயிக்கிறார், 1.5 லட்சம் ஓட்டில். அன்றைக்கு 3வது இடத்துக்கு திமுக ஆளுங்கட்சி போனது. இந்த வளர்ச்சியினுடைய வேகம் 74 கோவை இடைத்தேர்தல், அதுலேயும் வெற்றி. அதே 74 இறுதியில் புதுச்சேரி அதிமுக முதல் ஆட்சி அமைத்ததே புதுச்சேரியில் தான். இதனுடைய தொடர்ச்சியாக வருகிற பொழுது 77 தேர்தல், 77, 80, 84 3 முறை தொடர்ந்து. அந்த 84 தேர்தல்லாம் உலக வரலாற்றில் நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஒரு தலைவன் இல்லைன்னே திமுக பிரச்சாரம் பண்ணது. ஆனால் அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் உயிரோடு வந்தால் நான் அவர்கிட்ட முதலமைச்சர் பொறுப்பை ஒப்படைச்சிடுறேன், தயவுசெய்து என் கையில் கொடு அப்படின்லாம் கெஞ்சி பார்த்தாங்க திமுக தரப்பில். மக்கள் ஒத்துக்கலை. அவர் இல்லைனாலும் இருந்தாலும் அவர் கட்சிக்கு ஓட்டு போடுவோன்னு கொண்டு வந்தாங்க. 1960களிலேயே 62ன்னு கருதுறேன், கோயில்பட்டி பொதுக்கூட்டத்திற்கு அண்ணா அவர்கள் போகிறாங்க. அண்ணா, என்.வி. நடராஜன், KVK சாமியா அப்போ அங்கே பிரபலமான ஒரு தலைவர், அவங்க அந்த காரில் போயிட்டு இருக்காங்க. மாலை நேரம் வேலை முடிஞ்சு நிறைய தொழிலாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. அண்ணா காரை சாலை ஓரம் நிறுத்திட்டு அவங்க கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. கார்லேயே அண்ணா இருக்கிறாரு. ஓடி வந்த ஜனங்கள் மறுத்துட்டு நேராக அந்த திமுக கொடியை பார்த்து அண்ணாட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள்லாம் எம்ஜிஆர் கட்சியா அப்படின்னு. இப்போ பின்னாடி இருந்த என்.வி. நடராஜன் சொல்லியிருக்காரு, அவர் யார் தெரியுமான்னு. உடனே என்.வி. நடராஜன் அனுப்பிச்சிட்டு நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா நாங்கள்லாம் எம்ஜிஆர் கட்சி தான் அப்படின்னு அண்ணா சொல்லிவிட்டு, நீங்கள்லாம் அப்படின்னு, நாங்கள் எம்ஜிஆருக்காக தான் இருக்கோம், எம்ஜிஆருக்காக தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிவிட்டு, நீங்கள் எம்ஜிஆரை நேராக பார்க்க முடியுமா, எம்ஜிஆரை தொட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த வேலை முடிஞ்சு வந்த ஜனங்கள் அண்ணாட்ட கேட்குறாங்க. ஆமாம் நான் எம்ஜிஆர்கிட்ட பேசியிருக்கேன், எம்ஜிஆருக்குன்னு ஒரு முறை எங்கள் ஊருக்கு எம்ஜிஆர் அனுப்புகிறீங்களானார். இப்போவே வருவார், கொஞ்சம் நல்ல பிரச்சாரத்துக்கு வருவார் அப்படின்னு. உடனே அந்த தொழிலாளர்கள் ஆளுக்கு ஒரு தென்னை மரத்தில் ஏறி கொலையாக இளநீர்களை வெட்டி அவங்களுக்கெல்லாம் இளநீர் கொடுத்துட்டு மீதம் உள்ளதை டிக்கியில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த எம்ஜிஆர் கட்சிங்கிறதுக்கு அண்ணாவையே கேட்டார். அழகுராஜ், எம்ஜிஆர் என்ற இந்த 3 எழுத்து மந்திரத்தின் வசீகரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த பொன்மனச் செம்மல், வருடங்கள் கரைந்தாலும் வளர்புரை சந்திரனாய் நிலைத்த புகழ் கொண்ட நிகரில்லா வல்லல். வருடங்கள் அவர் இறந்த காலங்கள் அப்படி கரைஞ்சிட்டே போகுது, ஆனால் அவருடைய புகழோ வளர்ந்துக்கிட்டே போகுது. மஞ்சள் நிறத்து கர்ணன். மக்கள் என்னிடமிருந்து நல்லதை மட்டுமே பெற்றார்கள் என்பதிலே மிகவும் கண்ணியம் காத்த கடமை மிகுந்த ஒரு போதி தர்மன். படிப்பறிவு இல்லாத பாமரன் கூட எம்ஜிஆர் என்ற ஆங்கில எழுத்தை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த வாத்தியார். விஞ்ஞானம் சொல்கிறது சூரிய வெளிச்சத்தில் தான் இலைகள் தளிர்க்கும் என்று. அந்த விஞ்ஞான தத்துவத்தையே தகர்த்து சந்திரனாலும் அது சாத்தியமாகும் என்று நிரூபித்த ராமச்சந்திரன். புரட்சி தலைவரை பற்றி இன்றைக்கு மக்கள் எம்ஜிஆர் கண்ணாடி, எம்ஜிஆர் கடிகாரம், எம்ஜிஆர் குல்லா, எம்ஜிஆர் கம்பீரம், எம்ஜிஆர் புன்சிரிப்பு, இப்படி மக்களின் இதய சிம்மாசனத்தில் ஒரு நீக்கமற்ற இடத்தை ஒரு இளவரசர் போல இன்று வரை அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முக்கியமான காரணம் நான் உணர்வது அவருடைய வள்ளல் குணம் ஒன்று. இன்னொன்று, என் மக்கள் என்னிடமிருந்து பெற்றது நல்லதை மட்டுமே என்பதிலே அவர் காத்த கண்ணியம், எச்சரிக்கை உணர்வு. எம்ஜிஆரிடமிருந்து ஏதாவது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட தப்பா போயிருக்குமா? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். எழுதியவர் இன்னொருவராக இருக்கலாம், ஒரு பாடலாசிரியராக இருக்கலாம். இப்படிப்பட்ட பாடல்களைத்தான் என் உதடு உச்சரிக்கும், உதட்டு அசைப்பதற்கு கூட இப்படிப்பட்ட பாடல்களைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன் என்று கலை உலகத்தை, சினிமா என்பது பொழுதுபோக்கு என்பதிலிருந்து மாற்றி அது சமூகத்தை பழுது பார்க்கும் ஒரு ஆயுதமாக, ஒரு சாதனமாக மாற்றியது மக்கள் திலகம். குறிப்பாக திராவிட இயக்கத்திற்கு வேரூன்றுவதற்கு இவர்தான் உரமே. விதையை பெரியாரும் அண்ணாவும் இட்டிருந்தாலும் திராவிட இயக்கம்
திராவிட முன்னோடிகள் நடேசனார் இவர்களெல்லாம் ஊன்றி விதைத்திருந்தாலும் இந்த திராவிட இயக்கம் வேரூன்றி வளர்வதற்கு புரட்சி தலைவருடைய தியாகம், அவருடைய போதனைகள், அவரது திரைப்படங்கள் என்று சொல்வதை விட திரைப்பாடங்கள் உதவியது. சில பேர் திரைக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை இருக்கும், திரைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் இவர் இரண்டிலும் ஒன்றாக இருந்தார். இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு இவரை மக்கள் மானிட உருவத்தில் அவதரித்த ஒரு காவிய ராமனாகவே இவரை பார்த்தார்கள். புரட்சி தலைவர் ஒரு இலக்கணமான மனிதர். இந்த இலக்கணமான மனிதர் ஒரு இலக்கணமான தலைவராக வருவார், வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மேலோங்கி நின்றது. மக்கள் திலகத்தின் வசீகரம்தான் காஞ்சி தலைவன் காங்கிரஸை வீழ்த்தி அமர்வதற்கு அடிகோலியது என்பதை உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் மறுக்கவில்லை. அண்ணாவே ஒப்புக்கொண்ட விஷயம் என்னவென்றால் 67 தேர்தல் முடிவுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் 70-80 இடங்களில் தான் வரும் என்றார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் குண்டடிப்பட்டு மருத்துவமனையிலிருந்து அந்த குண்டடிப்பட்ட போஸ்டரை போட்ட உடனே கதையே மாறிவிட்டது. அண்ணா சொன்னார் ஆட்சிக்கு வந்தவுடன், என்னுடைய பேச்சா இந்த தமிழக மக்களை இழுத்தது, ராமச்சந்திரனின் முகமல்லவா தமிழ்நாட்டுக்கு இழுத்ததுன்னு. அதில் இன்னொரு விஷயமும் பதிவு செய்ய வேண்டியது என்னென்றால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை பிடிப்பதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை தங்கள் புகழ் முகத்தோடு பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் இருவர். ஒன்று புரட்சி தலைவர், இன்னொன்று SSR. உலக வரலாற்றிலேயே ஒரு நடிகர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனது என்பது 62இல் SSR சட்டமன்ற உறுப்பினர் ஆனது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு ஆட்சியில் வந்தவுடன் மக்கள் திலகம் வடிவம் கொடுத்தார். நீங்கள் சாதி என்பது கால் முளைத்த சதி. ஊருக்குள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் காலணி அணிந்து கொண்டு நடந்து போக முடியாது. பொது இடங்களிலே செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. இவர் செருப்பு கொடுத்தார். ஏழை எளிய மக்கள் பொதுக்கூடத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணீர் எடுக்கக்கூடாதுங்கையில், தண்ணீர் நீயே வந்து எடுக்கணும், உன் இடத்துக்கே நான் தண்ணீரை கொண்டு வந்து சொல்லி முத இந்த அடிவைப்புன்னு ஒன்று பார்த்து, சேரிகள் காலணிகள் ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த அடிவைப்பு இருக்கும். சின்ன குழந்தைங்க அடிச்சுட்டு இருக்கோம், குழந்தை அடிக்க அம்மா பிடிச்சிட்டு போவாங்க. காலணி கொடுத்தார். அதற்கு பிறகு செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று வள்ளுவர் சொல்லி இருந்தாலும், வயிற்றிலே பசி இருக்கிற போது செவியிலே எந்த செய்தியும் ஏறாது. இதை யதார்த்தத்தை உணர்ந்தவர், பசியினுடைய கொடுமையை உணர்ந்தவர் இவர். அதனால் என்ன பண்ணாரு, வந்தவுடன் பள்ளிக்கூடங்களிலும் அன்னமிட்டு செவிக்கும் வயிற்றுக்கும் சேர்த்தே உணவு போட்ட அன்னதான பிரபு யாருன்னா மக்கள் திலகம் தான். ஆக ஒரு சமுதாய புரட்சிக்கு அவர் வித்திட்டார். மக்கள் திலகத்தினுடைய மனித நேயம் இருக்கல்லவா, இந்த மனித நேயம் திராவிட அரசியலை ஒரு மிக பெரும் வளர்ச்சியை நோக்கி இழுத்து வந்தது. திராவிட அரசிகளின் களங்கம் கருணாநிதி என்று சொன்னால், திராவிட அரசிகளின் புனிதம் மக்கள் திலகம். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் திலகம் மனிதர்களின் உலகமாக இருக்கிறார். ஒரு இலக்கணம், இப்படித்தான் ஒரு தலைவர் இருக்க வேண்டும். எதிர்ப்பவர்களால் கூட விமர்சிக்க முடியவில்லை. பெரியாரிசம் பேசக்கூடியவர்கள், இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர் கூட கையளவு பூவை எடுத்து கொண்டு போய் எம்ஜிஆர் போட்டோவுக்கு போடுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட மக்கள் திலகம் தனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் நல்லவர்களால் ஆளப்பட வேண்டும் என்பதை போதித்து போனார். நல்லதை சொன்னார், ஒடுக்க சொன்னார், கொடுத்து கொடுத்து கரங்களை சிவக்க வைத்தார். உதவி செய், மக்களுக்கு ஓடி ஓடி உதவி செய் என்று நீங்க அதிமுக தொண்டர்கள்ட்ட நீங்க ஒரு பார்க்கலாம். பிற கட்சியிடமிருந்து அதிமுக தொண்டன்னா அடிப்படையில் ஈகை குணம் இருக்கும். ஈகைக்கும் வாகைக்கும் இலக்கணம் வகுத்து கொடுத்தார். நீ ஈகையோடு இரு, வாகை உன் வசமாகும். இதுதான் புரட்சி தலைவருடைய போதனை. இல்லாருக்கு உதவி செய், பசியை போக்கு, கஷ்டப்படுற ஏழை எளியோருக்கு போய் நில்லு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்த போது பனைமருத்துப்பட்டி பக்கம் மேடையிலே மக்கள் திலகம் பேசி கொண்டிருக்கிறார். தூரத்திலே ஒரு வயதான பாட்டி கூட்டத்திலிருந்து முண்டி முண்டி அப்படி மேடையை நோக்கி வர்றாங்க. காவல்துறை தள்ளுகிறது. கடுமையான கூட்டம். ஆனால் இவர் தலைவர் பார்த்துட்டே இருக்கார். அந்த அம்மா எதையோ மேடையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவர் தவிக்கிறார் என்பது புரிகிறது. உடனே என்ன செய்கிறாரு மக்கள் திலகம், அங்கிருந்து காவல்துறையை கூப்பிட்டு அந்த பாட்டியை அனுப்ப சொல்றாரு. அந்த பாட்டி வர்றாங்க. வந்த உடனே அந்த பாட்டி மேடைக்கு நின்று எம்ஜிஆரை கீழே வாங்குறாங்க. மேடைக்கு இவர் கூப்பிடுகிறார். மேடைக்கு அருகே வந்து விட்ட அந்த வயதான பெண்மணி, நீங்க கீழே வாங்க. தலைவருக்கு புரியவில்லை. இறங்கி போறாரு. போன உடனே என்ன வாங்குறாரு, இங்க வேண்டாம் வாங்க அப்படின்னு மேடைக்கு பின்னே அழைக்கிறார். அந்த பெண் அங்கே அழைத்து போய் போன உடனே என்னன்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, எங்க ஊரோட முடிவு பண்ணிட்டோம், உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்,
ஒண்ணே ஒண்ணு, நீங்க இந்த நம்பியார்பேட்டை மட்டும் ஜாக்கிரதையா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் திலகம் கட்டி பிடித்துட்டு அழுதாராம். நிஜத்தையும் நிழலையும் பிரித்து பார்க்க தெரியாத வெள்ளந்தி மனிதர்களின் இந்த பாசத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று கட்டிப்பிடித்து அழுது விட்டாராம். இதுதான் மக்கள் திலகத்தின் வெற்றிக்கு காரணம். எம்ஜிஆர் என்கிற 3 எழுத்து மந்திரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனங்களில் நின்றவர் யார், இதுதான் அவரோட பாடல். அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். நான் அடிப்படையில் கோவில்பட்டிங்கிற சின்ன ஊரில் பிறந்தேன். அப்போ எங்களுக்கெல்லாம் சினிமா எங்களுக்கு குடும்ப தொழில் மாதிரி. எங்கள் தந்தையார் சினிமா தியேட்டர், டூரிங் டாக்கீஸ்கள் இதெல்லாம் நடத்துகிறது தான். அதனால் பெருமளவு எங்களோட குடும்ப வருமானமே எம்ஜிஆர் படங்களை திரையிடுவதால் தான் எங்களுக்கு கிடைத்தது. இயல்பாகவே டூரிங் டாக்கீஸ் சரியாக ஓடலன்னு தெரிஞ்சாலும் திருநெல்வேலியில் போய் ஒரு பழைய எம்ஜிஆர் படம் வாங்கிட்டு போட்டுருவோம். மர்மயோகி படத்தில் கரிகாலன் வைத்த குறி தப்பவே தப்பாது, தப்புமேயானால் அவன் குறி வைக்க மாட்டான் அப்படிம்பாரு எம்ஜிஆர். இன்னைக்கு பஞ்ச் டைலாக்னு எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. ஆனால் அந்த காலத்து பஞ்ச் டைலாக் இதெல்லாம் சின்ன பிள்ளைலாம் சொல்லிட்டு திரிகிற பஞ்ச் டைலாக். பணத்தோட்டம் படத்தில் என்னதான் நடக்கும் நடக்கட்டும், இருட்டினில் நீதி மறையட்டுமே, இதெல்லாம் ஸ்கூல் டிராமாக்களில் கண்டிப்பாக இந்த பாட்டை இடம்பெற வச்சுருவாங்க. திரைப்படங்கள் மூலமாக எதையாவது ஒன்றை மக்கள் கற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று நினைத்த ஒரு மாபெரும் மனிதர். நாடோடி மன்னன் படத்தில் முதல்ல திமுக கொடி காட்டப்பட்டது, அது மறக்கவே நம்ம கூடாது. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர். ஃபர்ஸ்ட் பகுதி பிளாக் அண்ட் ஒயிட், பேலன்ஸ் பார்ட் தான் கலரு. அப்போ திமுக கொடி வரும்போது அப்போதான் தேர்தலுக்கே வருது. 49 அறிஞர் அண்ணாவால் தூக்கப்பட்டாலும் தேர்தலுக்கு வந்தது இப்போதான். அப்போ திமுக கொடியை பட்டி தொட்டியெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது திரு எம்ஜிஆர் அவர்களால். மட்டுமல்லாமல் அது ஒரு சொந்த படம். இன்னொருவர் பணத்தை வைத்து ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் தானே தன் படத்தை போட்டு எடுத்த படம். அப்போ சொல்லுவாங்க, அவர் எழுதிக்குவாராம், நாடோடி மன்னன் ஒரு கையை மறைச்சிட்டு இந்த படம் ஓடிச்சுன்னா நான் மன்னன், இல்லைன்னா நாடோடி, இல்லைன்னா நாடோடி. இது ரொம்ப பாப்புலராக சொல்லுவாங்களா. எங்கள் காலகட்டத்திலே இந்த சவு மிட்டாயின்னு ஒன்று விற்பாங்க. அப்போ காங்கிரஸ் கலரில் அதை கையில் வாட்ச் மாதிரி சுற்றி விடுவான், அதுக்கு பேர் காங்கிரஸ் மிட்டாய். திமுக கலர்லேயும் சுற்றுவாங்க, ஆனால் அதுக்கு பேர் எம்ஜிஆர் மிட்டாய். நல்லா ஞாபகம் வச்சுக்க, அதுக்கு பேர் எம்ஜிஆர் மிட்டாய் தான். என்ன காரணம்னா கட்சியையும் எம்ஜிஆரையும் பிரித்து பார்க்க முடியாத வெள்ளந்தி மனிதர்கள். சொன்ன உதாரணம் ரொம்ப சரி. ரொம்ப வெள்ளந்தி மனிதர்களால் இந்த கட்சி வளர்ந்தது. அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் என்ற மனிதரை அவரோட ஸ்க்ரீன் லைஃப்பை தாண்டி இவங்க அன்பு வச்சுருந்தாங்க. அந்த அன்புக்கு பாத்திரமானவராக அவர் நடந்து கொண்டார். எங்களோட கல்லூரி நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் மலைக்கோட்டு கொடுத்ததுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா எங்களால் பார்க்கப்படுது. ஏன்னா கை ரிக்ஷாங்கிறது அப்போ சர்வசாதாரணமாக இருந்த விஷயம். அந்த ஏழை தொழிலாளர்களுக்கு மலைக்கோட்டு அது 63 64 தனுஷ்கோடி புயலை ஒட்டி கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ அவர் நல்ல துணியாக வாங்கி சரியான அளவு எடுத்து 3 இல்லைன்னா 4 அளவுகளில் அது தச்சு அந்த அளவுக்கு கேர் எடுத்து, சொந்த யாரோ கொடுக்குறோம் அப்படின்லாம் நினைக்கல, சொந்தமாக கேர் எடுத்து இத்தனை சைஸில் இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் இது பொருத்தமாக இருக்கணும் இப்படின்னு நினைத்து கொடுத்த ஒரு விஷயம். வள்ளல் தன்மை என்பது ஒரு நடிப்புக்காகவோ இல்லைன்னா தன்னோட புகழை உயர்த்திக்கிறதுக்காகவோ செய்யலை, அது அவருடைய இயல்பிலேயே பிறந்தது. ஒரு ஒலையை போட்டுட்டு எங்கேயாவது அரிசி கிடைக்குமானா இவர் வீட்டில் அரிசி கிடைக்கும்னு அவங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்ததற்கு காரணம் அது. ஆக கட்சி என்பது காலத்தின் கட்டாயத்தால் அவர் துவக்கினார். அந்த கட்சியின் சார்பாக அண்ணா பத்திரிகை வந்தது, அந்த கட்சியின் சார்பாக தாய் வார பத்திரிகை வந்தது. அதனால தான் நானே பத்திரிகையாளர். நான் உண்மையாகவே நான் ஒரு ஸ்பிக் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன், விவசாய பட்டதாரி. ஆனால் எனக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, எம்ஜிஆர் பத்திரிகை ஆரம்பிக்கிறார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சின்ன வயதில் பார்த்த அவ்வளோ பெரிய ஒரு நபரோட பத்திரிகையில் நம்ம வேலை பார்க்க போகிறோமேங்கிற ஒரு பெருமித உணர்வு தான். இன்றைக்கு நானும் ஒரு பத்திரிகையாளனாக நானும் உங்களோடு உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, பழைய நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு யாரால் கிடைச்சதுன்னு பார்த்தா எம்ஜிஆர் அவர்களால் தான். மட்டுமில்லாமல் என்னை போல எத்தனையோ லட்சம் பேர் இருப்பாங்க, நான் மட்டும் இல்லை எத்தனையோ லட்சம் பேர் அவரால் அவருக்கே தெரியாமல் பயன்பட்டு இருப்பாங்க. அதான் ஒரு பெரிய விஷயம். இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம உதவி செஞ்சுருப்போம், ஆனால் நமக்கே தெரியாமல் உதவி பெற்றிருப்பாங்கல்ல, அவங்க என்னைக்காவது நம்மகிட்ட அவங்க நம்மளை பாராட்டும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும். அதாவது எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, தயாரிப்பாளர் பாலாஜி இரவு நேரத்தில் காரில் ஏதோ ஒரு ஊருக்கு பிரயாணம் செய்கிறார். காரில் ரேடியேட்டர் ஹீட் ஆகிடுது. பக்கத்தில் இருக்கிற ஒரு நண்பரோடு அங்கே ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு வயதான பெண்மணியிடம் போகிறார். அவங்க குடத்தில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாலாஜி 100 ரூபா கொடுக்குறாரு. அந்த அம்மா அந்த 100 ரூபாயை தடவி பார்த்துட்டு, நீங்கள் என்ன எம்ஜிஆரா? 100 ரூபாய் கொடுத்தால் அன்றைய காலகட்டத்தில் அது எம்ஜிஆராகத்தான் இருக்கும் என்பது மக்களிடம் பரவி போய்விட்டது. அதாவது புரட்சி தலைவர் பிறகு
அம்மா அவர்கள் இந்த கட்சி எப்படி ஒருங்கிணைத்து 30 லட்சம் தொண்டர்கள் கொண்ட இந்த இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக மாற்றிய சாதனை எப்படி நிகழ்ந்தது என்று நினைக்கிறீர்கள்? 1982 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசியலுக்கு வர்றாங்க. அதனுடைய தொடக்கம் என்னென்னா 1981 மாநாட்டில் அம்மாவுடைய நாட்டிய நாடக நிகழ்ச்சியை நடத்திட்டு அப்போ தான் அரசியலுக்கு நீ வரணும் அப்படிங்கிற விருப்பத்தை காவிரி தந்த கலைச்சல். ஆமாம் காவிரி தந்த கலைச்சல் நாடகம் தான். அதன் பிறகு நேரடியாகவே தலைவர் வந்து நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வருவார். அந்த 80களிலேயே புரட்சித் தலைவர் தனக்கு பின்னாடி கட்சியை நடத்தி செல்வதற்கு இந்த மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைமை நிச்சயம் வேணுங்கிற முடிவை அவர் எடுத்து தான் கொண்டு வர்றாங்க. புரட்சி அம்மா அவர்களை கொண்டு வருவார்கள். தன்னை போலவே அவரும் குடும்பம் இல்லை, பின்னணி இல்லை, அதனால் நிச்சயமாக நம்முடைய பேரை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் வந்து கொண்டாங்க. வந்த உடனே அவருக்கு அரசியல் பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். முதல்ல 83லேயே சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினராக புரட்சி அம்மா அவர்களை போட்ட உடனே அந்த கூட்டங்களில் பேசுகிற பொழுது தலைவருடைய எண்ண ஓட்டம், இந்த திட்டத்தை அவர் எப்படி அமல்படுத்தணும்னு விரும்பினார். அவருடைய லட்சிய திட்டம் இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு எந்த அதிகாரிகளும் ஒத்துக்கலை. இது ஒரு தனியாக 100 கோடி 200 கோடி போகும், இது நம்ம பண்ணவே முடியாது, ஏற்கனவே பள்ளியில் நடக்கிற மதிய உணவு திட்டத்துக்கு அதிகமாக நம்ம வெளிநாட்டு அந்த கேர் உணர்வு அது இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிமுறையை சொல்லுங்கள், பணம் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு புரட்சி தலைவர் சொல்லி தான் அந்த திட்டத்தை அறிவித்தார். அதனால் அம்மா அவங்க வந்து இந்த திட்டத்தினுடைய அந்த தலைவருடைய நோக்கம் என்ன, இதை செயல்படுத்தணும்னு ஒவ்வொரு கூட்டங்களையும் அந்த உயர்மட்ட குழு கூட்டங்களையும் தெரிவித்ததோட தன்னுடைய சொந்த பணத்தில் தாயார் சந்தியா பேரில் ஒரு சத்துணவு கூடத்தையும் அமைச்சாங்க. அப்போவே ஒரு இன்வால்மெண்ட் அவங்களுக்கு வந்தது. அந்தளவுக்கு ஒரு நேர்த்தியாக எந்த ஒரு அரசியல் தலைவரும் செயல்படலை. பல பேர் கொள்கைபரப்பு செயலாளர் நியமிக்கப்பட்டவர்கள் தலைமை கழகத்துக்கே ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் போவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. ஒரு அலுவலர் மாதிரியே காலையில் 10 மணிக்கு போய் உட்காந்தாங்கன்னா அங்கே வந்திருக்கிற அத்தனை நிர்வாகிகளுடைய மனுக்கள், வெளியில் வர்றபோது பொதுமக்கள் இருந்தாலும் அவருடைய மனுக்கள், இந்த மனுக்கள் எல்லாம் பெற்று இந்த மனுக்கள் ஒரு நோட் போடுங்க, யார் யாருக்கு என்னன்னு சொல்லி பிரிச்சுன்னு சொல்லிட்டு தலைமைக்கழக ஊழியர்கள்ட்ட கொடுத்து அவங்க தனித்தனியாக பிரித்து புரட்சித் தலைவருக்கு, இது அமைச்சர்களுக்கு, இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில்னு இருப்பாங்க. இதுக்கு ஒரு கவரிங் லெட்டர் அடிப்பாங்க. இந்த நாள் நான் இங்கே சென்றபோது என்னிடம் அளிக்கப்பட்ட மனுக்கள், இந்த மனுக்களின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்து இது பற்றிய விவரங்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எனக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் ஜெயலலிதான்னு கையெழுத்து போட்டு அதில் அந்த ஒவ்வொரு கவர்லையும் அதை பின் பண்ணி ஒவ்வொரு பகுதிக்குமே ஒரு நோட்டு போட்டு அந்த அமைச்சர்களுக்கு போனால் அந்த அமைச்சருடைய உதவியாளர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு இந்த புரட்சித் தலைவருக்கு வர்றதை ஒரு சீல் வச்சு தன்னுடைய மெசஞ்சர் மூலமாக கார்டனுக்கு அனுப்பிச்சிட்டு செக்ரட்டரிகிட்ட பேசுவாங்க. இந்த தேதியில் எனக்கு வந்த மனுக்கள் இதை தலைவருடைய பார்வைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. தலைவருக்கும் இந்த மூத்த தலைவர்கள் மட்டும்தான் அந்த தலைவர்கிட்ட பேசும்போது நடந்தது. அடுத்தடுத்த நிலையில் இருந்த மாவட்ட நிர்வாகிகள், இளைஞரணி மற்ற நிர்வாகிகள் எல்லாம் பார்த்த முடியல, தன்னுடைய குறைகளை சொல்ல முடியலைங்கிற நிலை இருந்தபோது அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பாலமாக இருந்து செயல்பட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் போகிற போது ஒரு மாவட்ட அளவில் கூட்டங்கள் நடக்கும். அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் யார் யார், அவங்களுடைய பின்னணி என்ன, இதை எல்லாத்தையுமே சேகரித்து தன்னுடைய உரையில் பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு வந்த உடனே தலைமை கழகத்துக்கு வந்த உடனே ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் தொடர் கூட்டங்கள். இந்த 6 உரையும் ஒரு புத்தகமாக தயாரித்து தலைமை கழக பேச்சாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கெல்லாம் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும். இந்த விஷயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்த்தி அவங்ககிட்ட இருந்தது. அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தபொழுது நாடாளுமன்றத்திலே பேசுவதற்கு இந்த தமிழக அரசினுடைய அத்தனை துறை செயலாளர்கள், சிஎம்முடைய செக்ரட்டரிஸ் எல்லாம் என்னென்ன மேஜர் இஷ்யூ அப்படின்னு சொல்லி அதெல்லாத்தையுமே நோட் பண்ணுவாங்க. அது காவிரி பிரச்சனை ஆகட்டும், இலங்கை தமிழர் பிரச்சனை ஆகட்டும், இங்கே உள்ள மின்சார தட்டுப்பாடு பிரச்சனை ஆகட்டும், அதை ஒரு நேர்த்தியாக அதை பூரா எடுத்து இவங்க தங்களுடைய பாணியில் அதை வடிவமைத்து நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது வியந்து பார்ப்பார்கள். இந்திரா காந்தி உட்பட மூத்த அங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தது. அப்படி தன்னுடைய ஒவ்வொரு பொறுப்புகளையும் கடமை உணர்ந்து புரட்சித் தலைவருடைய எண்ணத்திற்கும் புரட்சித் தலைவருடைய விருப்பத்திற்கும் ஒரு வலு சேர்க்கிற மாதிரி கொண்டு போனதுனால இன்னொரு தகவலை நான் பதிவு பண்ணுறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72ல் கட்சி தொடங்கிய காலகட்டங்களில் தலைகாய்ந்த கூட்டங்கள் கிராமத்தில் இருக்கிற சாதாரண பாமர மக்கள் இருந்தது. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு படித்தவர்கள், பட்டதாரிகள், வழக்கறிஞர்கள் நிறைய வந்து சேர்ந்தாங்க. அந்த 84 85 காலகட்டம், 88ல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா பொதுச்செயலாளரான காலகட்டங்களில் ஒரு லட்சங்கள் அப்படியே கோடிகளுக்கு வருது. பல பகுதிகளில் இருந்து இப்போ அவங்களுக்கு புதிய இளைஞர்களுக்கு ஒரு அமைப்பு ரீதியான வேணுங்கிறதுனால தான் இளம்பெண் பாசறை, இளைஞர் பாசறை கொண்டு வர்றாங்க. கட்சி ரீதியாக இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி, தொழிற்சங்கம்
இப்படி பல்வேறு பிரிவுகள் அமைப்புகள் இருந்தாலும் புதிய இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த இளைஞர் பாசறை இளம்பெண் பாசறை இந்த அளவுக்கு கொண்டு வந்து இன்னும் 1.5 கோடி தாண்டி 1.25 கோடி அளவிற்கு இதை கொண்டு போயிட்டாங்க. வெற்றி என்று பார்த்தாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்து வெற்றியை விடவும் அதிக அளவிலே வெற்றியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததுனால மிக வலுவாக அரசியல் காய்களை நகர்த்தி 77ல் இந்த சென்னை நகரம் திமுகவின் கோட்டை, ஒரு அண்ணா திமுக எம்எல்ஏ கூட ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு பண்ணாங்க. அன்றைய தினம் இருந்த ஆர்டி சதாபதி கிட்டு போன்ற ஆட்கள் எல்லாம் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறக்கூடாது என்று. ஆனால் ஆர்கே நகர் தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் ஐஸ்வர்யவேலன் வெற்றி பெற்று இந்த திமுக கோட்டையை உடைச்சார். அதே சென்னை மாநகரத்தில் 8 எம்எல்ஏ 10 எம்எல்ஏக்கள் 14 எம்எல்ஏக்கள் வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அதிமுகவுக்கு உருவாக்கி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த எதெல்லாம் கோட்டைன்னு சொன்னாங்களோ, தஞ்சை, கோவை, திருச்சி, இந்த மாநகர் பகுதிகள், கிராம பகுதிகள் தான் அதிமுக, மாநகர் பகுதிகள் திமுகவின் கோட்டைங்கிறத தகர்த்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இது ஒரு அரசியல் வரலாற்று பதிவு. 30 லட்சம் தொண்டர்கள் கொண்ட இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்களாக உருவாக்கிய சாதனை சாதித்தார்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழர்களுடைய சாயங்கால சந்தோஷம்னு சொல்லப்பட்ட சினிமாவை சத்தியம் தர்மத்திற்கான ஒரு லேகியமாக மக்கள் திலகம் மாற்றினார். அந்த திரையுலகில் தான் தனக்கு பின்னாலான ஒரு தலைவரை மக்கள் திலகம் இடம் கொண்டு விட்டார். தேடிய தலைவியோ திருவள்ளுவர் செல்வியோன்ற பாடல்கள் கூட ஒரு வகையில் அடையாளப்படுத்தியதாகத்தான் நான் உணர்கிறேன். அவையெல்லாம் காரணத்தோடு கூட புனையப்பட்டிருக்கலாம். ஆக மக்கள் திலகத்தினுடைய வழியில் அதே ஈகை, அதே இரக்க குணம், அதை கடந்து மக்கள் திலகத்தினும் அதீதமான துணிவு, அது எந்த துயரத்தையும் துணிச்சல் படகால் கடக்கக்கூடிய தைரியம், இவை யாவும் ஒருங்கே அமைய பெற்ற அம்மாவினுடைய அரசியல் பிரவேசம். மக்கள் திலகத்திற்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் மக்கள் திலகத்தின் அரசியல் காலம் வேறு. அன்றைக்கு நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணிவு இருந்தால்னு ஒரு பாட்டு பாடினா அவர் கருணாநிதியைத்தான் பாடுறாரு அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு விசிலடிப்பாங்க. அன்றைக்கு புரட்சி தலைவரின் முன்னே எதிர் நின்றது கருணாநிதி என்கிற ஒருவர் மட்டும்தான். ஆனால் அம்மாவின் அரசியல் காலத்தில் அப்படி அல்ல. கருணாநிதியின் பறந்து விரிந்த குடும்பம் பல்கி பெருகிவிட்டது. எதிரிகள் குழுவாக நிற்கிறார்கள். ஆனால் எதிர்த்து நிற்கக்கூடிய அம்மா அப்பொழுதும் ஒருவராகத்தான் இருக்கிறார். கருணாநிதியினுடைய குடும்பம் வளர்ந்து காலத்தில் விஞ்ஞானமும் பெருகிவிட்டது. புரட்சி தலைவருடைய காலத்தில் இல்லாத புதிய சவால்கள் அம்மாவுக்கு உண்டு. புரட்சி தலைவரின் காலத்தில் ஊடக விஞ்ஞானம் என்பது பெரிய அளவில் உச்சம் தொட்டிருக்கவில்லை. அப்பொழுது புரட்சி தலைவர் சொன்னால் அது வேதம் என்று நம்புகிற அளவுக்கு உலகம் இருக்கும். ஆனால் இப்பொழுது மகாத்மாவே வந்து சொன்னாலும் கொஞ்சம் கூகுளில் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு உரசி பார்க்கிற காலம் உருவாகிவிட்டது. அப்படிப்பட்ட காலத்தில் ஒருவர் வெற்றி பெறுவது என்பதும் வெற்றியை பன்மடங்காக பெருக்குவது என்பதும் சாதாரணப்பட்டதல்ல. புரட்சி தலைவரின் காலத்தில் அவர் சொன்னதுதான், அவர் சொன்னா சத்தியமா இருக்கு. இப்போ கிராமங்களில் சொல்லுவாங்க, மண்ணும் மலையும் எங்கள் மலையேன்னு பாரதியார் சொன்னார்னு ஒருவர் பட்டிமன்றத்தில் பேசியிருக்காரு. முன்னாடி உட்கார்ந்தவர் கேட்டாராம், அவர் சொன்னா போதுமாங்க, தாசில்தார் சொல்ல வேணாமா? ஏன்னா யாரு சொன்னான்றதை பொறுத்து தான் அன்றைக்கு மக்களுடைய நிலை. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. எதையுமே உரசி பார்க்கிற காலத்தில் வெற்றியை பன்மடங்காக்கியதற்கு காரணம் மக்கள் திலகத்திடமிருந்து பெற்றுக்கொண்ட அடிப்படை ஞானம், அடிப்படை போதனைகளை சேகரித்து கொண்டார். தன்னிடம் இருக்கக்கூடிய சிறப்பு குணங்களை கூட்டிக் கொண்டார். இந்த இரண்டும் சேர்ந்ததற்கு பிறகு ஆழக்கடலாய் அறிவு, குளிர்ந்த நிலவாய் பரிவு, வானிடி பேச்சு, வணங்கா முடி, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பன்மொழி திறமை, ஆற்றல், வசீகரம் அனைத்தும் சேர எனக்கு தெரிய புரட்சி தலைவருடைய பிம்பம் அம்மாவுக்குள் சேர்ந்த போது அவர் 10 புரட்சி தலைவருக்கு நிகராக மாறிவிட்டார் என்பதுதான் உண்மை. அதனுடைய விளைவுதான் வெற்றிகளும் பரவலாக்கம் செய்யப்பட்டது. மக்கள் திலகத்தின் காலத்தில் கூட, புரட்சி தலைவருடைய அரசியல் காலத்தில் கூட, அரிதால் அறுக்கையில் மறுதால் வளர்கின்ற தஞ்சை தரணியும் திமுகவிடம் தான் இருந்தது. அது மீட்பதற்கு புரட்சி தலைவர் வெகுவாக போராடி கொண்டுதான் இருந்தார். ஆனால் அது முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டது எப்பொழுது என்று சொன்னால் அம்மாவின் காலத்தில். அதுபோலவே உள்ளாட்சி தேர்தலிலே பார்த்தீங்கன்னா 84, 85 நடந்த தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிமுக ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் உள்ளாட்சியில் நடந்த தேர்தல்களிலே திமுக தான் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றது. ஆனால் அந்த சரித்திரம் எல்லாம் மாற்றப்பட்டு எவையெல்லாம் திமுகவுக்கு அங்கே இங்கே 1-2 சாதகமாக இருந்த அந்த விஷயங்கள் கூட அம்மாவால் மீட்டெடுக்கப்பட்டு ஒரு முழுமையான வெற்றியை, முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3ஆம் பெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இமயத்தில் கொடிபதித்த காலம் அம்மாவின் காலத்தில் உருவானது.
பாராளுமன்றத்தின் தரைதளத்தில் முதல் அலுவலகம் அமைத்த திராவிட இயக்கம் என்கிற பெருமையையும் அம்மா எட்டினார் என்று சொன்னால் அதற்கு காரணம் மக்கள் திலகத்தினிடமிருந்த நல்ல ஈர்ப்பு விஷயங்களை, மக்களுக்கு பிடித்த விஷயங்களை தனக்குள் சேர்த்து தன்னுடைய சிறப்பம்சங்களையும் ஒன்றாக்கி பன்மடங்காய் அவர் பெருக்கிக் கொண்ட வசீகரம் புகழ்தான் வாகையை பன்மடங்காய் பெருக்கியது என்று நான் கருதுகிறேன். இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என்று நினைக்கிறீர்கள்? சத்துணவு திட்டம் வந்து எப்படி வந்து அது துவங்கப்பட்டதுன்னு அந்த காலகட்டம் நாங்களாம் தாயில் அண்ணால பணியாற்றிட்டு இருந்த காலகட்டம். இப்போ அண்ணால வந்து கார்கி அண்ணன் ஒருத்தர், அவர் தான் வந்து எடிட்டர். அவர் வந்து என்ன எழுதினார்னா, இதை ஏன் எதிர்க்கிறாங்க, ஏழை குழந்தைகளுக்கு சோறு போட்டால் இந்த ராமச்சந்திரனுக்கு பேரு வந்து விடும் என்பதற்காக இருக்கிறார்கள். இது அவர் எழுதின வார்த்தை. அப்படித்தான் எதிர்த்தாங்க. கார்கி அண்ணன் எப்படின்னா வந்து கொஞ்சம் தேவபானத்தில் அவருக்கு பிரியம் ஜாஸ்தி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுவார் சமயத்துக்கு அண்ணா ஆஃபீஸில். ஒரு நாள் வந்து கார்கி அண்ணன் காணும், தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, இனிமேல் வரமாட்டாருன்ட்டாங்க. ஒரு 4 மாதம் கழிச்சு அண்ணா வராரு, வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு, அந்த தேவாலயத்தின் கதவுகள் திறந்தே கிடைக்கின்றன அப்படின்னு. என்னன்னு கேட்டால் இவரோட பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு இவரை வந்து டிடிகே ஃபவுண்டேஷனில் சேர்த்து விட்டு கம்ப்ளீட்டாக டீஅடிக்ஷன் பண்ணி திருப்பியும் இவரை அதே பதவியில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு எம்ஜிஆர். இது எம்ஜிஆர் தந்த உயிர் அப்படின்னு பச்சை குத்தி இருந்தார். இது வந்து இவர் சொன்ன மாதிரி 10 எம்ஜிஆருக்கு இவங்க ஈக்குவல் ஆயிடுறாங்க. இது மாதிரி இவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப ஏராளம். நாங்களே 91 96 வந்து ரொம்ப எதிர்ப்பாக எழுதிட்டு இருந்தவங்க தான். ஆனால் 96 காலகட்டத்தில் என்னை கூப்பிட்டு விட்டு, 82லேருந்து எனக்கு தெரியும், 91 96 விரிசல், 96 காலகட்டத்தில் என்னை கூப்பிட்டு விட்டு, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அப்போ வந்து ஆட்சியெல்லாம் போயிடுச்சு, பிரச்சனை, பல பிரச்சனைகள். அப்போ நான் என்னோட மனக்குறைகள் இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவங்க விளக்கங்கள் கொடுக்குறாங்க. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை கூட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு பத்திரிகையாளன் தான், அரசியல் ரீதியாக பெரிய உதவிகள் நான் செய்ய போகிறதெல்லாம் கிடையாது. ஆனாலும் தன்னை ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்தியவன் கூட காயப்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு எண்ணம். இது வந்து அவங்க வந்து எம்ஜிஆர் கிட்ட அதை கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இந்த இடத்துல அண்ணன் குறுக்கீடுக்கு மன்னிக்கல சொல்லுங்க. அண்ணன் சொன்னோன்னே எனக்கு நினைவு வந்தது, இந்த பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சேங்கிறது இருவருக்கும் பொதுவாகவே இருந்தது. அதற்கு எங்கள் தங்கம் திரைப்படம் சாட்சி. விசும்பிய நிலையில் விழிகசியும் கண்ணீரோடு வந்து நின்றவர் முரசொலி மாறன். அப்பொழுது புரட்சித் தலைவர் கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்ட உடனே எல்லோரையும் அனுப்பிவிட்டு கூப்பிட்டு கேட்டாராம், இல்லை எங்கள் மாமாவை நம்பி நடுத்தருக்கு வந்துட்டோம், வீடு ஏலத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லி கண்ணீர் மல்க சொன்ன உடனே, ஒன்றும் கவலைப்பட வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் மேகலா பிக்சர்ஸ்க்காக எங்கள் தங்கம். புரட்சித் தலைவர் கருணாநிதிக்கு நண்பராக இருக்கலாம், ஆனால் அம்மா அப்படி அல்ல. அவர் கருணாநிதியோடு அம்மாவுக்கு பெரிய பரிச்சயங்கள் கிடையாது. அப்படி இருக்கிற போது அம்மாவும் 1 ரூபாய் கூட பெற்றுக்கொள்ளாமல் அந்த படத்தை இருவரும் சேர்ந்து நடித்து கொடுத்து ஒரு மிக பெரும் வெற்றியை பெற வைத்ததற்கு பிறகு அந்த வெற்றி விழாவிலே கருணாநிதி பேசியிருக்கிறார், மாறன் பேசியிருக்கிறார், எங்கள் குடும்ப மானத்தை கௌரவத்தை காத்து கொடுத்தது மக்கள் திலகம், அவர் கரங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம், அதனால் தான் அவர் இருக்கும் மாவட்டம் கூட செங்கை மாவட்டம் என்றெல்லாம் பேசினார்கள். அண்ணன் சொல்லிட்டு வந்த போது இதை நான் நினைவுபடுத்த விரும்பினேன். சொல்லுங்க. பொதுவாகவே வந்து வாரிசு என்பது நியமனம் அல்ல. வாரிசு என்பது களப்போரிலே ஏற்படுகிற காயங்கள் எழுதி தருகிற வரலாற்று பட்டயம். இது வந்து அம்மா எழுதினது தான். ஆக்சுவலாக இந்த வாரிசு வந்து நம்ம எப்படி அவங்களோட வாரிசாக கருதப்படுறோம்னா, நம்ம யாரை வந்து தலைவராக ஏற்று போகிறோமோ அவங்களோட எல்லா நல்ல குணங்களையும் கற்றுக்கிட்டு அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணும்போது, அதை வந்து களத்தில் இறக்கி நம்ம வந்து அதையும் விட சிறப்பாக செயல்படும் போது நம்ம வந்து அவங்களோட வாரிசு ஆயிடுறோம். இது வந்து நான் என்னோட வாழ்க்கையிலேருந்து பல உதாரணங்கள், நான் என்னோட எழுத்து திறமைங்கிறது எதுலேருந்து வந்ததுன்னா என்னோட குருநாதர்கள்ட்டேருந்து வந்தது தான். திருப்பி திருப்பி நம்ம என்ஹான்ஸ் பண்ணியிருப்போம். டெக்னாலஜி நமக்கு அதுக்கு உதவியும் பண்ணியிருக்கோம். அவங்க காலத்தில் டெக்னாலஜி கிடையாது. தம்பி அதை அழகாக சொன்னார். இப்போ வந்து இருக்கிற டெக்னாலஜியில் சாதாரண ஒரு விஷயத்தை கூட கூகுளில் தேடணும்னு நினைக்கிற ஒரு சவாலான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வந்து அம்மா வந்து இந்த ரேஞ்சுக்கு அவங்க போய் சேர்றாங்க. அம்மா அவர்கள் உங்களை அழைத்து பேசினார்கள் என்று சொன்னீர்களே, அப்பொழுது என்ன பேசினார்கள்? இல்லை, அவங்க வந்து என்ன பேசுனாங்கன்னா, நீங்கள் ஆலலாங் நீங்கள் வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பர்சன், தராசோட கொள்கை என்பது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது ஆட்சியின் தவறுகளை மட்டும் விமர்சிப்போம், நிறைகளை சொல்ல மாட்டோம், அதற்கு செய்தி விளம்பரத்துறை இருக்கிறது, இதுதான் எங்களோட பாலிசி. அப்போ ஒய் டோன்ட் யூ மேக் அ யூ டர்ன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நான் யூ டர்ன் வந்து பண்ணும்போது எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்களெல்லாம் சின்னம்மா என்ற அன்போடு அழைக்கிறவர்கள், நான் வந்து அவங்கள மேடம்னு நான் குறிப்பிட்டப்ப, என்ன மேடம்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன அம்மான்னு சொல்கிறீங்களா, அவங்க சின்னம்மான்னு நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க.
நான் சொன்னேன், இல்லைம்மா அவங்க வந்து நடராஜண்ணா வந்து எனக்கு வந்து கல்லூரி நாட்கள் சீனியர், அப்படியே வந்து அழைச்சி பழகிட்டேன், இதுதான் வந்து காரணம். ஏன்னா அவர் இந்திய போராட்ட தலகர்த்தர்கள் அவர் ஒருத்தர். நான் பியூசி படிக்கும்போது அவர் வந்து ஃபைனல் இயர் இதில் தஞ்சாவூரில் படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த இந்திய போராட்டத்தில் 4 பேர் தான் பிரதானம். ஒன்று நடராஜண்ணா, இன்னொன்று ராஜமாணிக்கண்ணன், இன்னொன்று காளிமுத்தண்ணன், இன்னொன்று வந்து விருதுநகர் பே சீனிவாசன். இந்த 4 பேருக்கு கீழே தான் மற்ற எல்லாரும் வந்து இணைந்து பணியாற்றிட்டு இருக்கிறோம். 65 காலகட்டம், 64லேயே அதுக்கான களப்பணிகள்லாம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்ததுமான்னு அந்த பழைய வரலாறு எல்லாம் நான் சொல்லிகிட்டே வரும்போது அவங்க வந்து ஒன்று கேட்டாங்க, என்னன்னா வந்து நான் வந்து பர்கூரில் தோல்வி அடைவேன்னு நீங்கள் எப்படி எழுதுனீங்க? இல்லைம்மா, இது வந்து இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி தான். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கொஸ்டினர் தயார் பண்ண முடியும். இதை மாதிரி வந்து சாம்பிளிங் அப்படிங்கிறதுனா இதுதான், இந்த சாம்பிள் சைஸை வச்சு நம்ம இப்படி சொல்ல முடியும், ஓரளவுக்கு சாம்பிளிங் எரரோட நம்ம வந்து கணிக்க முடியும்லாம் நான் சொன்னேன். சொன்ன பிறகு அந்த பேப்பர்களை எல்லாம் வாங்கி பார்த்தாங்க. ஆனால் அதற்கு ஒரு 2-3 மாதம் கழித்து அவர்களோட அறிவு எந்த அளவுக்கு உயர்த்தி இருந்தார்கள்னா, நம்ம வந்து விட்ட மிஸ்டேக்லாம் சொல்கிற அளவுக்கு உயர்த்திட்டாங்க. ஏன்னா அவங்க படிக்கிறாங்க. அதாவது அவங்களோட மிகப்பெரிய சிறப்பம்சமாக நான் கருதுறது என்னன்னா, நம்மக்கிட்ட அவங்க உள்வாங்கிக்கிற விஷயங்களை மேற்கொண்டு வந்து அவங்க வந்து தோண்டி துருவி ஆராய்ஞ்சு என்ஹான்ஸ் பண்ணி அதற்குரிய நபர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களோடு வைத்திருந்து அவர்களிடமிருந்து அதையெல்லாம் கற்று கிரகித்து கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு அதை பொலிவுற செய்து விடுகிறார்கள். இப்போ இந்த இயக்கம் வந்து 72ல் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்து 15 வருடம் இருந்திருக்கு. ஆனால் 88ல் இந்த இயக்கம் வரும்போது எவ்வளோ சிரமத்தில் இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். 88 காலகட்டத்தில் வந்து பணமே கிடையாது. அப்போ வந்து 2 பேர் தான் வந்து அம்மாவுக்கு துணையாக இருந்தவங்க. ஒன்று திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள், இன்னொன்று நடராஜன் அவர்கள். இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. இது வரலாறு. ராசு பத்திரிகையில் எழுதியிருக்கிறோம், எத்தனையோ பத்திரிகைகளில் எழுதப்பட்ட விஷயங்கள் தான். வரலாறு என்பதை நான் மறக்கவே முடியாது, வரலாறை மாற்றவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில 89 வருது. 89ல் வந்து அதிமுகங்கிற அந்த மாபெரும் கட்சி 2ஆ பிரியுது. பிரியும் போதும் நீங்க நல்லா பாருங்க, துரைக்கருணா சொன்ன மாதிரி புதிய சின்னமான இரட்டை இலை 19 நாளுக்குள்ள வருது. அதே மாதிரி புதிய சின்னமான சேவல், அந்த சேவலும் 19 நாளைக்குள்ள தான் வருது. அந்த சேவல் சின்னத்தில் நின்று வந்து அவங்க 27 எம்எல்ஏக்களை ஜெயிக்கிறாங்க. அப்போ 89ல் வந்து கலைஞராட்சி வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து அவங்க நெருக்குதலும் தாக்குதலும் தனிமனித தாக்குதலும் அவங்க தொடர்க்கும் போது இவங்களால தாங்க முடியலன்னு ஒன்றா நான் வந்து அரசியலை விட்டு விலகிறேன்னு கடிதம் எழுதி வைக்கிறாங்க. கடிதம் எழுதி வைக்கும்போது அது ஏதோ ஒரு கோபத்தில் செய்கிறாங்கங்கிறது நல்லா தெரியுது. அவங்களே எழுதியிருக்கிறாங்க, அவங்க பேட்டியில் வந்து எனக்கு முன்கோபம் ஜாஸ்தி, ஆனால் அந்த முன்கோபத்தை நான் அடக்கிறதுக்காக இரும்பு பிடிகொண்டு அடக்க முயற்சிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இதான் அவங்க எழுதி வச்சிருக்கிற வார்த்தை. யாருக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க, ஆனால் வந்து மனசு காயப்படுவாங்க. அப்போ காயப்பட்ட உடனே இப்படி எழுதி வச்ச உடனே அந்த கடிதம் சபாநாயகருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கு. அந்த கடிதத்தை காப்பாற்றி திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் நடராஜன் கொடுத்து விடுறாங்க. நாங்கள்லாம் அப்போ நடராஜன் வீட்டில் இருக்கிற ஆழ்வார்பேட்டையில் வீடு. அப்போ வந்து அவர் அதை படித்து பார்த்துட்டு, ஐயோ அவங்க ஏதோ தவறாக எழுதிட்டாங்க, இது ஏன்ட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. யாரோ ஒருவர், அதாவது நமது பத்திரிகை வட்டாரத்தில் இருந்தோ இல்லை அங்கு புழங்கி கொண்டிருந்த ஒருவரோ வந்து இந்த விஷயத்தை வந்து கலைஞருக்கு வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அவர் முதலமைச்சர். உடனே வந்து ஒரு ரெய்டு. இந்த ரெய்டில் பல விஷயங்கள் கிடைச்சது. அதில் ஒரு கடிதம் வந்து இந்த சபாநாயகருக்கு எழுதப்பட்ட கடிதம் அப்படி காட்டுறாரு. அவர் காட்டி அந்த கடிதத்தை நாங்கள் சபாநாயகரிடமே கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜன் அரெஸ்ட் பண்ணி காஞ்சிபுரம் கலைச்செயலில் கொண்டு போய் வைக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. அதுக்காக காஞ்சிபுரம் கலைச்செயலில் சென்னையிலேருந்து கொண்டு போய் வைக்கிறாங்க. கடிதம் வந்து சபாநாயகர்கிட்ட போகுது. ஒரே ஒரு விதிதான், ராஜினாமா கொடுக்குறவங்க நேரடியாக வந்து கொடுக்கணும் சபாநாயகர்கிட்ட. அந்த விதிப்படி அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதற்கு பிறகுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆவேசம் வந்தது. நான் எழுதி வைத்த கடிதத்தை இவர்கள் எப்படி இந்த மாதிரி துஷ்பிரயோகம் செய்யலான்னு வீறு கொண்டு எழுதுறாங்க. இன்னைக்கு வந்து இந்த இயக்கம் இவ்வளவு உயிர் துடிப்போட இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னங்கிறத இந்த வரலாறு சொல்லும். இதில் ஒரே ஒரு இதனுடைய தொடர்ச்சியாக அதே அந்த 89 மார்ச் முதல் வாரத்தில் இந்த நிகழ்வு நடக்குது. அபிராமபுரம் ஸ்டேஷன்லேருந்து அன்றைய கமிஷனர் துரைக்கு போய், துரை வந்து அவர் நாகராஜன் ஹோம் செக்ரட்டரிக்கு சொல்லி அவர் தான் சிஎம்முக்கு தகவல் போய் இது பண்ணுறாங்க. அன்றைய தினம் அம்மாவனுடைய மனநிலையை முழுமையாக மாற்றி அவரை தொடர்ந்து அரசியலில் இருக்க வைத்ததில் இன்றைய கட்சியினோரின் நிர்வாகிகளும் சின்னம்மா என்று அழைக்கிற திருமதி சசிகலா அவர்களுக்கு 100க்கு 100 அந்த பங்கு உண்டு. இன்னைக்கு அம்மா இல்லாத நிலையில் தொண்டர்கள் பலத்தினால் உள்ள இந்த இயக்கத்திற்கு சின்னம்மா பொறுப்பேற்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு அரசியல் இயக்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி வருகிற பொழுது இந்த நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கும் தொடர்ந்து இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்துவதற்கும் யாரால் முடியும்
என்கிற எண்ணமும் சிந்தனையும் நிர்வாகிகளுக்கு வருகிறது. அதிமுகவினுடைய தலைமை கழக நிர்வாகிகள், பிரிவு நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்ட தலைவரில் உள்ள பிரிவு நிர்வாகிகள். நீங்கள் அதிமுகவில் 14 பிரிவுகள் இருக்குது. இளைஞரணி, பேரவை, பாசறை, தொழிற்சங்கம், மாணவரணி, மகளிரணி என்று சட்ட வழக்கறிஞர்கள் பிரிவு என்று 14 பிரிவுகள் இருக்கிறது. கழகத்தினுடைய அதிமுகவினுடைய பிரதான அமைப்பாக ஏறத்தாழ இந்த 12,524 கிராம வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட சுமார் 1 லட்சம் கிளைகள் இருக்குது. இந்த 1 லட்சம் கிளைகளில் ஒரு கிளையினுடைய நிர்வாகிகள் 9 பேர். அப்போ 1 லட்சம் கிளையில் 9 லட்சம் பேர் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இந்த 14 பிரிவுகளில் சுமார் 10 பிரிவுகளுக்கு கிளை வரைக்குமே இருக்குது. இளைஞரணி, பாசறை, பேரவை அப்படின்னு 10 + 9 90 லட்சம். ஏறத்தாழ 1.5 கோடிக்கு மேலே உள்ள அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்காங்களே, இதில் சுமார் 1 கோடி பேர் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். மாவட்ட கழகம், நகர கழகம், ஒன்றிய கழகம், அதே போல் பேரூர் கழகம், கிளைக்கழகம், இந்த கிளைக்கழகத்திற்கு உட்பட்ட கிராம கிளைகள், குக்கிராம கிளைகள், மாநகராட்சி, நகராட்சிக்கு உட்பட்ட வட்டங்கள். உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கிற 20 வார்டு 20 கிளைகள். இதில் ஒரு பல வார்டுகள் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு, பெரிய வார்டுகள்லாம். இந்த வகையில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நிர்வாகிகள். தலைமை கழக நிர்வாகிகள் முதல் கிளைக்கழக நிர்வாகிகள் வரை ஒரு முடிவெடுக்கிறார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் யார் கட்சியை முன்னெடுத்து செல்வது என்று முடிவெடுக்கிறார்கள். அவங்கெல்லாம் இப்போ தீர்மானம் போட்டு இவர்களால் தான் முடியும், அதற்கான ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. 1984 அவர் வந்ததுக்கு பிறகு அம்மா அவர்களிடம் இன்றைய சின்னம்மா என்று அழைக்கப்படுகிற திருமதி சசிகலா அவர்கள் வந்ததற்கு பிறகு இந்த 32 ஆண்டுகளாக அவருடைய நிழலாக இருந்திருக்கிறார். நான் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் நடத்திய மன்ற முரசனுடைய தலைமை நிருபராக இருக்கிறேன். முதலில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தபோது அவருடைய கடிதம், புரட்சி செல்வி கடிதம் என்று அவருடைய கடிதத்தை வாங்கி பிரசுரிக்கிற பணியில் நான் இருந்தேன். அந்த காலகட்டங்களில் தலைமை கழகத்தோடும் போயஸ் கார்டனோடு எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்த காலகட்டங்களில் பல்வேறு ஒரு நெருக்கடியான நிகழ்வுகள் வருகிற பொழுது திருமதி சசிகலா அவர்கள் அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் எந்த முடிவெடுத்து எப்படி கொண்டு சென்றார்கள் என்பது கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லோருக்குமே தெரியும். அவரால் தான் முடியும் என்கிற உணர்வு எல்லா மட்டத்திலும் வந்தது. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். 2011, 2016 காலகட்டங்கள், இந்த 2014 தொடர்ச்சியாக இந்த ஆட்சியை புரட்சி அம்மா அவர்கள் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இது மீதமுள்ள 4 ஆண்டுகள் வேறு வெளி சக்தியால் கட்சி உடைந்து அல்லது ஆட்சிக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது என்றால் இவர்தான் சரியானவர் என்கிற முடிவெடுத்து தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்துகின்ற இந்த நிலை இருக்கிறது. இது முழுக்க அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை. நான் ஏற்கனவே தெரிவித்திருப்பது 1 கோடிக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் அதை முன்னெடுத்து இந்த நிகழ்வை பண்ணியிருக்காங்க. அவங்க கருத்து சரியானதாக இருக்கும் என்பதுதான். இதில் வெளியிலிருந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்தவித ஒரு நிகழ்வு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என்று பலரும் விரும்புகிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? 4 ஆண்டுகால ஆட்சியை நல்லாட்சியாக நடத்தி செல்ல வேண்டும். 44 வருட கட்சியையும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். 2 சவால்கள் இப்பொழுது. இந்த 2 சவால்களை யார் செய்து முடிக்க முடியும்? 4 வருட ஆட்சியையும் 44 வருட கட்சியையும் பத்திரமாக பாதுகாப்பதற்கு 35 வருடங்கள் புரட்சி தலைவி அம்மாவிடம் அனுபவம் பெற்ற ஒருவரால் தான் முடியும். அம்மாவினுடைய வழக்கரமாய் பசவுகளையும் பழிவுகளையும் அவரே சுமந்தார். அம்மாவினுடைய அரசியல் வாழ்வின் வெற்றி தேரோட்டங்களுக்கு சாரதியாக அவர்தான் இருந்தார். வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு உறுதுணையாக இருந்தது தொடங்கி இந்த வெற்றி பன்மடங்காக பெருகுவதற்கு ஆலயமாக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதில் வரை அத்தனை நிகழ்விடும் அஇஅதிமுகவின் அம்மாவின் அளப்பரிய வெற்றிகளை சின்னம்மாவை தவிர்த்து விட்டு பார்க்க முடியாது என்பதை மனசாட்சி கொண்ட நிர்வாகிகளும் கட்சியினுடைய தொண்டர்களும் உளமாறு அறிந்திருக்கிற காரணத்தால் தான் அவர்கள் வினாடி கூட தாமதிக்கவில்லை. 80களிலே மக்கள் திலகத்தின் புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட மனச்சிலாகிதங்கள் இங்கே இல்லை. இங்கே எந்த விதமான குழப்பமும் இல்லை. தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், நிர்வாகிகள் தெளிவாக இருக்கிறார்கள், கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. ஆனால் சிலர், வெளியில் இருக்கும் சிலர் ஒரு சகாப்தத்தின் நிறைவை தங்களுக்கான சந்தர்ப்பம் என்று நினைக்கிறார்கள். வாரிசு இல்லாத கட்சி, இப்பொழுதுதான் கருணாநிதிக்கு இருக்கிற மாதிரி வாரிசு அம்மாவுக்கு இல்லையே, அப்படின்னா இது வாரிசு இல்லாத கட்சின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ வாரிசு இல்லாத கட்சி என்று சொல்கிற போது
அதை ஒரு ஆஸ்தியாக நினைத்துக் கொண்டு அபகரிக்க முடியுமா என்று ஆசைப்படுகிறார்கள். கருப்பு சிவப்பு வெள்ளை கொடியை காவி கொடியாக மாற்றலாமா என்று சிலரும் கணக்கு போடுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கணக்கு. அன்னை காலி ஆகிவிட்டார், திண்ணை நமதாகுமா என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் மனசாட்சி கொண்ட தொண்டன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டனும் உளமாற ஒன்றை சொல்கிறான். அம்மாவின் வெற்றிக்கு அளப்பரிய தியாகத்தை சின்னம்மா புரிந்திருக்கிறார். தனி வாழ்க்கையை துறந்திருக்கிறார். ஒரு தவ வாழ்க்கையை வேதா இல்லத்தில் மேற்கொண்டிருக்கிறார். இந்த இயக்கம் அம்மா முதலமைச்சராகணும், அதிமுக ஜெயிக்கணும், வெற்றி இன்னும் விசாலமாக்கணும், கூட்டணி மேகங்களை திரட்டு வந்து சேர்க்கணும். அத்தனை அரசியல் கணக்குகளிலும் அத்தனை களங்களிலும் ஒரு காவிய ராமனுக்கு குகனாக, ஒரு கந்தனுக்கு வீரபாகு தேவனாக, சந்திரகுப்த மௌரியருக்கு ஒரு சாணக்கியனாக, அரசியலின் 35 வருடங்கள், நான் தான் சொல்றேன், 44 வருஷ கட்சியில் 35 வருஷ பங்கேற்பு சின்னம்மாவுக்கு இருக்கிறது என்பதை நாம் சொல்லவில்லை. அரசியல் அறிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை பெருமக்களும் சொல்கிறார்கள், அமைச்சர்கள் சொல்கிறார்கள். அதனால் தான் 1-2 தீர்மானம் எழுதி தீர்மானத்தோடு போய் அம்மா நீங்கள் வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆக என்னை பொறுத்தவரை இந்த இயக்கத்தை காப்பதற்கு, இந்த இயக்கத்தில் இந்த வெற்றி அப்படியே தொடர்வதற்கு, ஏன்னா அந்த ஜே அந்த பிளவிலே ஒரு சந்தர்ப்பம் திமுகவுக்கு கிடைத்தது போல தங்களுக்கு கிடைக்குமா என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அந்த அனுபவம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கு. நிச்சயமா கட்சி 2 பட்டால் கட்டுமருந்துக்கு கொண்டாட்டம் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். ஆக எந்த வகையிலும் இத்தனை கணக்குகளையும் அதிமுகவினுடைய அரசியலறிந்த தொண்டன், மன்னாதி மன்னனின் பாசறையிலே மடிவளர்ந்த தொண்டன், இந்த மகராசி தாயால் அறிவு ஊட்டப்பட்ட தொண்டன், ஒற்றுமை குலைந்தால் அது நமக்கு தீங்கு என்பதை உணர்ந்திருக்கிறான். அதனால் தான் மாவட்டமாக ஒன்று சேர்ந்து வந்து தீர்மானம் போட்டு சின்னம்மா அவர்களை நீங்கள் வந்து தலைமையேற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதுதான் நடக்கும். அந்த நிகழ்வு தான் இந்த இயக்கத்தை, அவங்க சொன்னாங்களே, மறைவதற்கு முன்பு தானே சொன்னார்கள், சட்டமன்றத்திலே பதிவு செய்தார்களே, எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலமானாலும் இந்த இயக்கம் ஆளும் என்று. இந்த ஏழை எளிய மக்களுக்காக உதித்த இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி பயணத்தை தொடர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சின்னமாதான் ஒரு சீரிய தலைமையாக அமைய முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இது தொடர்பான ஒரு சிறிய விஷயங்கள். 1998 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு 18 எம்பிக்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒரு 2 மாத காலங்களிலேயே நான் என்னுடைய உடல்நிலை கருதியும் இனி தொடர்ந்து அரசியலில் இருக்க விரும்பலை அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தினாங்க காடனில். அப்போ அந்த சந்திப்பு முடிந்த உடனே ஒரு மூத்த நிருபர் கேட்டார், ஏற்கனவே 2 முறை இது மாதிரி நீங்கள் முடிவெடுத்து மீண்டும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பத்துக்கு நாங்கள் வர்றேன்னு சொன்னீங்க, இப்போதும் அது மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அம்மா அவர்கள் சொன்னாங்க, நோ ரீகன்சிடர் மை டெசிஷன், இட் இஸ் ஃபைனல் ஃபைனல் ஃபைனல், இதோட நான் முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தகவல் வெளியே வந்த உடனே தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் போயஸ் கார்டன் வாசலில் போய் போயஸ் கார்டன் கதவு திறக்கலை. அன்றைய தினம் கட்சியில் இருந்த சே. மாதவன், ராஜாராம், முத்துசாமி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள்லாம் வர்றாங்க. நாங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தணும், தயவுசெய்து அவங்க அரசியலிருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கதவுகள் திறக்கப்படலை. ஒரு வார காலம் திருமதி சசிகலா அவர்கள் அவங்க சொந்த ஊருக்கு கூத்தாநல்லூர் போயிருந்தாங்க. அப்போ தான் இந்த நிகழ்வு நடக்குது. இரவு தகவல் போகுது, அதிகாலை 5 மணிக்கு அவங்க காரில் வர்றாங்க. அங்கேருந்து ஊரில் இருந்து கதவு திறக்கப்பட்டது. 10 மணி வரைக்கும் அவங்கள சமாதானப்படுத்தி 10:30 மணிக்கு தான் திரு எஸ். சோமசுந்தரம் அவர்கள் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளை வரவழைத்து சந்தித்து வெளியில் தீக்குளிக்கிற முயற்சி, பிற மாவட்டங்களில் பல்வேறு தொண்டர்கள் போராட்டம், ஆர்ப்பாட்டம், அம்மா தொடர்ந்து கழகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10:30 மணிக்கு மேலே தான் அறிவிக்கிறாங்க, இது மாதிரி அசம்பாவித நிகழ்ச்சி வருகிறது. நான் ஏதோ ஒரு கோபத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவர்களை சமாதானப்படுத்தி தொடர வைத்தது, கட்சியை திரும்ப கொண்டு வந்ததில் மிக முக்கிய பங்கு சின்னம்மா இருக்கு. சின்னம்மா வர வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அண்ணா ரொம்ப தெளிவாக சொல்லுவார், ஆட்சி என்பது தோளிலே கிடைக்கிற துண்டு, கட்சி என்பது இடுப்பிலே கட்டியிருக்கிற வேஷ்டி. வேஷ்டி முக்கியமா துண்டு முக்கியமா என்று என்னை கேட்டால் அவர் சொல்றார், வேஷ்டி தான் முக்கியம் என்று நான் சொல்வேன். கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்படி என்றால் இது எப்படிப்பட்ட கட்சி? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்படிப்பட்ட கட்சி? இது ஒரு மாஸ் பேஸ்ட் பார்ட்டி, மக்களால் கட்டமைக்கப்பட்ட கட்சி. நம்ம துரைக்கண்ணா சொன்ன மாதிரி அதற்கு தலைமை ஏற்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ மாஸ் பேஸ்ட் பார்ட்டியோட முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா தெரிந்த முகம், அப்புறம்
இரும்பு தலைமை, இது ரெண்டும் ரொம்ப தேவை. இந்த கட்சியோட சிறப்பு என்ன? தவறு செஞ்சுட்டு கட்சியில் நீடிக்க முடியாது. யாரை வேணாலும் தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டவங்க வெயிட் பண்ணுவாங்க, என்னன்னா நம்மளை எப்படியாவது மன்னிச்சு திருப்பியும் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு. இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஒரு பத்திரிகையாளராக பார்த்த பார்வை. எத்தனையோ பேர் 10 வருடம் 15 வருடம்லாம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க, மன்னித்தும் இருக்கிறார்கள். என்ன காரணம்னா தாய் உள்ளம் தான். இந்த தாய் உள்ளம் வந்து புரட்சி தலைவருக்கு தாய் உள்ளம் இருந்துச்சு, அவர் ஆணாக இருந்தாலும் இருந்துச்சு. அடுத்ததாக வந்து அம்மாவுக்கு இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆக நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா கட்சியை காப்பாற்றுறதுக்கு திருமதி சசிகலா நடராஜனை தவிர வந்து வேற போக்கும் இல்லை. ஒன்று, கட்சியோட அடிப்படை அம்சங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள். பேரூர் கழகத்திலிருந்து கிளை நிர்வாகிகள் வரைக்கும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு தெரியும். மேலும் அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது கட்சி பொறுப்பை கவனித்துக் கொண்டவர்களும் அவர்கள் தான். பொதுச் செயலாளராக இவர்கள் இருந்தார்களே தவிர ஆட்சியின் அழுத்தம் என்பது இவர்களுக்கு பெரிய பணிச்சுமை. அந்த பணிச்சுமையிலே வந்து பாதி பொறுப்பை எடுத்தவர்கள், கட்சி பொறுப்பை எடுத்தவர்கள் இவர்கள் தான். ஒன்று, கட்சியை பல இடங்களிலே பல சந்தர்ப்பத்திலே காப்பாற்றியவர்களும் இவர்கள் தான். இதற்கான வரலாற்று உதாரணங்களை எல்லாம் நாம் இந்த அரங்கத்திலே பேசினோம். ஆனால் இப்போது வந்து அவுட் சைட் ஃபோர்ஸஸ், அதாவது நான் திமுகவை கூட நான் குறை சொல்ல தயாராக இல்லை, அதையும் தாண்டிய சில சக்திகள் என்ன காரணத்தினால் என்று தெரியவில்லை யாரை யாரையெல்லாமோ கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்னை பார்க்க விடவில்லை, இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள் என்று பேட்டி அளிக்கிறார்கள். ஆனால் 96 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போற்ற வழக்கிலே 28 நாட்கள் வந்து அம்மா அவர்கள் சிறையில் இருந்தார்கள். அப்போது இவர்கள் ஒரு நாள் வந்து பார்த்தார்களா? எல்லா பத்திரிகையாளர்களும் போனோம், நாங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் அல்ல, நாங்கள் போய் பார்க்க போனோம். அதற்கு பிறகு அதனால் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இதே அப்போலோ மருத்துவமனையிலே கிட்டத்தட்ட 30 நாளைக்கு மேல் 50 நாள் வரை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அங்கு இருந்தார்கள். நாங்கள் அனைவரும் தான் சென்று அவர்களை பார்த்து கொண்டோம். எனக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு. அப்போது இவர்கள் வந்தார்களா? இந்த கட்டுப்பாடோ கெடுபிடியோ இல்லாத காலம்தானே அது. அப்போது இவர்கள் வந்திருக்கலாம் அல்லவா? இந்த போயஸ் தோட்டத்து வீட்டை அப்போது பார்ப்பதற்கே ஆள் இல்லை. அம்மா அவர்களின் சித்து 80 வயது இருக்கும் அவர்களுக்கு. நடப்பதற்கே சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்து அந்த வீட்டை வந்து அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அப்போது எங்கே போயிருந்தார்கள் இவர்கள்? இப்படியெல்லாம் வரலாறு கேள்விகளை எழுப்புகிறது. இந்த கேள்விகளுக்கு இவர்கள் விடையளிக்க தவறுகிறார்கள். ஆனால் இவர்களை தூக்கி பிடித்து முன்னிறுத்துவர்கள் என்ன காரணத்திற்காக முன்னிறுத்துகிறார்கள்? எதற்காக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அவதூறு பிரச்சாரத்தை இவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள்? இதிலே மர்மம் எதுவும் கிடையாது, மறைப்பதற்கு ஒன்றும் கிடையாது. எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து வந்து டாக்டர்கள் பார்க்கிறார்கள், லண்டனில் இருந்து வந்து டாக்டர்கள் பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 செவிலியர்கள் டாக்டர்கள் கொண்ட குழு இருக்கிறது. இதை மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? ஆனால் மறைப்பதற்கு ஏதோ மர்மம் இருப்பது மாதிரி இப்போது இவர்கள் கிளப்பி விடுகிறார்கள். அந்த மர்மத்திற்கு இவர்தான் காரணம் என்று கிளப்புகிறார்கள். அப்போது நோக்கம் என்ன? கட்சி வந்து நீடிக்க கூடாது, இவரை பலவீனப்படுத்த வேண்டும். இவரை பலவீனப்படுத்த. யாருடைய கரங்களில் இந்த இயக்கம் போனால் பத்திரப்படுத்தப்படுமோ அவரை மன உளைச்சலுக்கு உள்ளாகி வதந்திகளை தூவி ஒரு முதலமைச்சராக இருப்பவர்கள் உலகறிந்த ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். அன்றைய நாளிலிருந்து அந்த மருத்துவமனை அன்றாடம் பத்திரிகை செய்திகளை மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னென்ன மருத்துவங்கள் தொடர்ந்து சிகிச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கிறார்கள். அதற்கு பிறகு சிங்கப்பூர்ல இருந்து மவுண்ட் எலிசபெத்ல இருந்து வராங்க, லண்டன்ல இருந்து டாக்டர்ஸ் வராங்க, மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் டாக்டர் வர்றாங்க. நம்ம தான் கடிதமே தர்றோம், சதி என்பது 4 பேர் செஞ்சு 3 பேர் சேர்ந்து செய்ய முடியும். ஒரு சிங்கப்பூர், லண்டன், இந்திய நாட்டின் எய்ம்ஸ் மருத்துவம் குழு இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு தவறு இழைக்க முடியுமா? மத்திய அரசு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. ஆளுநர் அறிக்கை கேட்கிறார், அவர் சென்று பார்க்கிறார். அதற்கு பிறகு மந்திரிகள் எல்லாம் வருகிறார்கள். பல கட்சியினுடைய பிரமுகர்கள் வந்து விசாரித்து விட்டு வந்து மக்களுக்கு இந்த செய்திகளை சொல்கிறார்கள். இவ்வளவுக்கும் பிறகும் அதாவது ஒரு பொய்யை சொல்கிற போது சில நிமிடமாவது அது உண்மையாக இருக்குமோ என்று நம்புறதுக்கு மாதிரியாவது ஒரு பொய்யை சொல்லணும். அப்படி கூட அதற்கு கூட சாத்தியமில்லாத பொய்களையும் அவதூறுகளையும் தினம் ஒன்றாக அள்ளிவிட்டு சில கோடாரி காம்புகளை கூர்திட்டு விட்டு காட்டி கொடுப்பதற்கு துரோகிகள் கிடைக்குமா என்று தேடி பிடித்து சிலரை கொண்டு வந்து நிறுத்தி பழி போட்டு எப்படியாவது இப்ப எல்லாருக்கும் பயம் என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் அத்தியாயம் என்பது அம்மாவின் மறைவோடு பிளவுற்றுவிடும், சிதறிவிடும் என்றெல்லாம் கணா கண்டவர்களுக்கு கொஞ்சமும் சிந்தாமல் சிதறாமல் மிக சரியான திசையில் மறுபடியும் இது தொடங்கினால் இந்த இயக்கம் அம்மா சொன்னது மாதிரி இன்னும் சில 100 ஆண்டுகள் ஆட்சி செய்யும். இப்போ இன்னொன்று பாருங்களேன், அம்மா அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர்களை தேடி அமெரிக்காவிலிருந்து அர்னால்டு வந்தாலும் சரி, அன்னை தெரசா வந்தாலும் சரி, அயல்நாட்டு தூதுவர்கள் வந்தாலும் சரி, அரசு பிரதிநிதிகள் வந்தாலும் சரி,
பிரதமர், மத்திய அமைச்சர்கள் யார் வந்தாலும் அவர்கள் கூப்பிட்டு அறிமுகம் செய்து வைத்தது சின்னம்மாவை மட்டும்தான். உலகளாவிய தொடர்புகள் கட்சிகள் மட்டும் இல்ல, கட்சியில் உள்ளவங்க கிளை செயலாளர்ல இருந்து அமைச்சர் வரையும் தெரியும். ராஜீவ்காந்தி வந்தபோது, வாஜ்பாய் வந்தபோது, மோடி வந்தபோது கூட. ஆக ஒரு மறைமுகமாகவே எனக்கு பின்னால் இந்த இயக்கத்தை சின்னம்மா தான் வழிநடத்த முடியும் என்பதை மனதுக்குள் உள்ளூரை உணர்ந்திருந்த காரணத்தால் என்னவோ தன் உடன் வைத்துக்கொண்டு அவருக்கு ஒரு அரசியல் பயிற்சியையும் அம்மாவே உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்பதை கழக தொண்டன் உணர்ந்து கொண்டு விட்டான். அதனால் தான் கட்சியை சின்னம்மா வழிநடத்த வேண்டும் என்கிற தீர்க்கமான முடிவுக்கு கழகம் இயக்கம் வந்துவிட்டது. இதை தடுப்பதற்கு இப்ப என்ன பண்றானா, சின்னம்மாட்ட எல்லாருமே கேட்கிறாங்க, அவர்கள் இன்னும் முடிவு எடுக்கல, அவர்கள் முடிவெடுக்க விடாம பயமுறுத்தணும். அவர்களை இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நமக்கு எதுக்கு இது, ஏன் இந்த கஷ்டம்? 35 வருஷம் எந்த பெரிய சந்தோஷத்தை அவங்க அனுபவிச்சாங்க? எந்த நாட்டுக்கு போய், வெளிநாடு உலக நாடுகளுக்கு பறந்து போய் உல்லாசம் அனுபவித்தாங்க? எதுவுமே இல்லையே. இந்த இயக்கம் உயரணும், இந்த கட்சி வாழணும், இந்த கட்சியை ஆளணும், அம்மா அதிகாரத்தில் அமர்ந்திருக்கணும், இதைத்தானே நினைச்சாங்க. இன்னைக்கு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பச்சை மயிலை கையெழுத்திடும் பாக்கியத்தை அதிமுக கொடுத்தது என்று சொன்னால் அந்த பச்சை மை கையெழுத்துக்கு உற்ற துணையாக இருந்து உழைத்தது சின்னம்மா என்பதை மனசாட்சி கொண்ட மனிதன் மறுக்க மாட்டான். ஒருவர் இறந்து போனால் அவர் குடும்பத்தினரிடம் துக்கம் விசாரிக்க போவதுதான் நமது இயல்பு. அதைப் போல இப்பொழுது அம்மா அவர்கள் மறைவுக்காக பலரும் போய் அங்கே இருக்கிற சின்னம்மாவிடம் தெரிவிக்கிறார்கள். இப்போது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அவரிடம் சென்று அவர்கள் இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இரங்கல் தெரிவித்தார்கள் என்கிற செய்தி தான் அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான நாளேட்டான நமது எம்ஜிஆரில் வந்தது. ஆனால் இவர்கள் போய் ஆறுதல் சொன்ன விஷயத்தையே ஆளுநருக்கு கடிதம் கொடுத்து அந்த துணைவேந்தர்களை நீக்க வேண்டும் என்கிறார் ஸ்டாலின். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதற்கு பதிலளிக்கிறதுக்கு முன்னாடி 1988 டிசம்பரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு பிளவு ஏற்பட்டது. மூத்த தலைவர்களெல்லாம் கூடி அவருடைய மனைவியவே திருமதி ஜானகி அம்மையாரை முன்னிறுத்தி இந்த இயக்கத்தை கொண்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. 89 தேர்தலில் இந்த மக்கள் ஒத்துக்கலை. இந்த தொண்டர்களும் மக்களும் இந்த நிர்வாகிகளும் சரியானவர்கள் என்பதற்காக இந்த கருத்தை சொல்கிறேன். அதனால் அந்த யார் முயற்சியும் முன்னிலைப்படுத்தி இந்த கட்சியை நிச்சயமாக பிளவுபடுத்த முடியாது என்பது. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் ஒரு துக்க நிகழ்வு நடந்தது. ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை, இந்த இந்திய தேசத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய மறைவு. அங்கு அவருடைய நிழலாக, அவருடைய உயிர் தோழியாக, அவருடைய சகோதரியாக, அவரே குறிப்பிட்டது மாதிரி தன்னுடைய அன்னையாக இருந்து பார்த்து கொண்ட ஒருவர்கிட்ட தான் போய் துக்கம் விசாரிக்க முடியும். அந்த வகையில் பல்வேறு ஊடகங்கள், அமைப்புகள், கட்சித் தலைவர்கள் போகிறாங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து எல்லாருமே விளம்பரங்கள் கொடுத்தாங்க. எல்லா துணைவேந்தர்களும் பார்த்துருப்பீங்க, கொடுத்தாங்க. இதை வெளிப்படுத்தணும், தங்களுடைய அந்த அனுதாபத்தை தெரிவிக்கணும், வெளிப்படுத்தணுங்கிற போது அவங்க அங்கே தான் போகணும். அவர் வாழ்ந்த இல்லத்தில் அவருக்கு நிழலாக இருந்த அவரை சந்தித்து நாம் தன்னுடைய ஆறுதல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயும் கூட அரசியல் பார்க்குறது, அவங்கள வெளியே எடுத்தணும் அப்படிங்கிறது இது எந்த வகையிலான ஒரு கீழ்த்தரமான அரசியலாக தான் பார்க்க முடியும். ஆறுதல் சொல்வது என்பது பாமரனும் சொல்லலாம், பல்கலைக்கழக துணைவேந்தரும் சொல்லலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்திருந்தால் அவர்கள் சந்தித்த செய்தியே வெளியிடாமல் செய்திருக்கலாம். ஸ்டாலினுடைய இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் அம்மாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்கள் என்பதுதான் செய்தியாக நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த செய்தியை இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆளும் கட்சி பத்திரிகையே சொல்லிருச்சு, அதனால இவர்களோட பதவி நீக்கம் செய்யணுங்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் குடிமகன் பிரணாப் முகர்ஜி, அவருடைய கட்டுப்பாட்டில் தான் நீதிமன்றங்கள் இருக்கிறது, நீதிபதிகள் இருக்கிறார்கள். கருணாநிதியினுடைய மகள் மீது உலக பெரும் வழக்கு ஓபி ஷைன்கிட்ட இருக்கு. குடியரசுத் தலைவர் கருணாநிதியுடைய வீட்டுக்கு பக்கோடா காஃபிலாம் சாப்பிட்டு போனாரு. அதற்கு உள்நோக்கம் சொல்ல முடியுமா? அதை படிக்க முடியுமா? அதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா? ஆக இவர்கள் இந்த துக்க நிகழ்ச்சிகள் கூட அற்பத்தனமான அரசியலை செய்கிறார்கள் என்று சொன்னால் ஸ்டாலினுடைய முதுமை வந்த அளவுக்கு முதிர்ச்சி வரவில்லை. ஸ்டாலினுடைய இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அம்மா சந்தனப்பேழைக்குள்ள உறங்கும் போதே ஒரு குறியீடு கிடைச்சிருச்சு. தேசிய கொடியை மடித்து யார் கையில் கொடுத்தாங்க, இதை நம்ம அவசியம் பார்க்கணும். இது ஒரு குறியீடு. இப்போ இதில் முக்கியமான விஷயம்னு என்னன்னு நான் என்னோட வாழ்க்கையில் பின்னாடி யோசிச்சு பார்த்தேன்னா, பலமுறை என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா என்னங்க யார் இருக்கா எனக்கு, நானே போய் என்னோட துணிமணியெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இவனை எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், திருப்பி நானே என் துணியெல்லாம் எடுத்து வீட்டில் அடுக்கி வைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா
மிஸ்ஸஸ் சசிகலா நடராஜனை விட்டா எனக்கு யார் இருக்காங்க? கேன் யூ சென்ட் யுவர் ஒய்ஃப், கேன் யூ சென்ட் யுவர் டாட்டர், இப்படி கேட்பாங்க. ஆனால் உண்மையாகவே நம்மளால் பதில் சொல்ல முடியாது. நம்மளோட மனைவியோ மகளையோ இவ்வளோ பெரிய ஒரு அர்ப்பணிப்பு பணிக்கு நம்ம எப்படி அனுப்ப முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். ஆக ஆமாம்மா நீங்கள் சொல்கிறத சரிதான் இப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒதுங்க வேண்டியது வரும். நான் இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு தலைவர்னு இருக்கும்போது அந்த தலைவர் பல்வேறு மனச்சிக்கல்கள்லையும் மன உளைச்சல்கள்லையும் பணிச்சுமைகள்லையும் இருப்பாங்க. கட்சி ஆட்சி ரெண்டையும் கவனிக்கணும். ஆட்சி ஏதாவது போயிடுச்சுன்னா திருப்பி கட்சியை கவனிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். அப்போ அந்த தலைவரோடு இருந்து இந்த ஆட்சியவும் கட்சியவும் பார்த்தவர்கள் யாருன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கட்சி ஆட்சியில் இருக்குது. எத்தனையோ பேர் இங்கே மந்திரிகளாக இருக்கிறாங்க, அமைச்சர்களாக இருக்கிறாங்க, நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் அனைவரும் தெரிந்த முகங்களா என்று பார்த்தால் இல்லை. அதே நேரத்தில் இனிமேல் தெரிந்த முகங்கள் ஆவார்களா என்று பார்த்தாலும் இல்லை. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திருமதி சசிகலா நடராஜன் அவர்களை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 30-35 வருடங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு எதிர்ப்படுகின்ற இந்த துஷ்பிரச்சாரத்தை நாம் முறியடிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் சொல்வதை கூட நான் பொருட்படுத்தவில்லை. சில விஷமிகள் அதற்கு மிகப்பெரிய அளவிலே பொருளுதவி செய்கிறார்கள். எப்படி இத்தனை போஸ்டர்கள் முளைக்கின்றன, எப்படி இத்தனை ஃப்ளெக்ஸ் பேனர்கள் முளைக்கின்றன, இதை நாம் அவசியம் பார்க்க வேண்டும். ஒரு அரசு அதிகாரினாக்கா அவர் 38 வருஷம் பணியில் இருப்பார். ஆனால் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி என்றது 3 ஆண்டு பதவி தான். அவர் நிரந்தர அரசு அதிகாரி இல்லை. எப்படி இந்த அரசு அதிகாரி போய் அரசியல் சம்பந்தப்படாத ஒரு பார்க்கலாம் என்று கேட்பது, இந்த கேள்வி அபத்தமாக இருக்கிறது. கேள்வி ரொம்ப அபத்தமானது. அப்படி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஆறுதல் கேட்காமல் இருந்தால்தான் மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் அவர்கள் இவர்களால் அப்பாயிண்ட் செய்யப்பட்டவர்கள். ஆக அவர்களுக்கு இன்னும் மேலும் வருத்தம் இருக்கும். இதில் இப்போ பிரதமருக்கோ இல்லைன்னா ஜனாதிபதிக்கோ நன்றி தெரிவித்து கடிதம் எழுது. நம்ம வீட்டில் துக்கம் கேட்டோம்னு நம்ம ஒரு கடிதம் போடுவோம்ல, அது மாதிரி கடிதம் போடுறது யார் போடுறாங்க? இவங்க தானே போட முடியும். உற்ற குடும்பமாக இருந்தது இவர்கள் தானே. இதுல என்ன தவறு இருக்கிறது? இதுல என்ன அரசியல் இருக்கிறது? இறப்பில் கூட என்ன அரசியல் இருக்கிறது? அதாவது இன்றைக்கு புரட்சி தலைவரின் 29வது நினைவு தினம். அந்த மாமனிதரின் அந்த 3 எழுத்து மந்திரத்தின் மகோன்னதத்தை நேயர்களுக்கு சொல்ல வேண்டும். பிறகு அடுத்த ஜனவரி மாதம் அவருடைய 100 வருகிறது. அவரை போலவே இந்த இயக்கமும் 100 காணும். புரட்சி தலைவர், அவருக்கு பின்னால் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து பன்மடங்கு பெருகச் செய்த புரட்சி தலைவி, பின் எதிர்காலத்தில் இந்த கட்சியை வழிநடத்தப் போகும் சின்னம்மா, இவர்களை பற்றியும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை நேயர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.